ஒரு மெடிக்கலா வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கோமே. அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. பட் அப்படி இருக்கிறவங்க ஏனாத்து கார்த்தி கூட்டின்னு வரணும்? தேவையில்லாத வேலை தானே கார்த்தி. அப்போ கண்டிப்பா இந்த பொங்கல் எம்ஜிஆர் சம்பவம் பண்ணும் எதிர்பார்க்கணும் ப்ரோ, பண்ணணும். சுந்தர்சி படம் நல்லா தாங்க இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, நல்ல காமெடி மாதிரி இருக்கும்ன்ட்டு. பார்க்கலாம். அவர் ரொம்ப விஜயகாந்த் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரோ? விஜயகாந்த் லாஸ்ட் டைம்ல எக்ஸாக்ட்லி நான் அதை சொல்லல. அந்த மாதிரி சொல்லியிருந்தா என்ன தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லல. விஜயகாந்த் மாதிரி தப்பா தானே இருக்கு. இது உண்மைதானே, ஊரு தெரிஞ்ச உண்மைதானே. ஒரு மாதிரி லிட்டரலா கொஞ்சமா உட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டிடி வந்து கவர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அந்த ஷோவை. அதுக்கப்புறம் இந்த சோஃபாலாம் போட்டு அதுக்கப்புறம் டிடியே அவரு கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் மாதிரி தான், விஜயகாந்த் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்காரு. அது உண்மைதான். இல்ல பட் அப்படி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி கூட்டின்னு வரக்கூடாது இல்ல கார்த்தி. அப்படி இருக்காங்கன்னு பைத்தியம் பிடிச்சவங்க. இந்த பிரஸ் மீட்ல கூட விஜய் ஆண்டனி, டிடி, சுந்தர்சி 3 பேரும் தான் வந்து டோட்டலா கவர் பண்ணிட்டாங்களே. அவ்வளவு பப்ளிக் ஸ்பேஸ்ல எதுக்கு கூட்டின்னு வரணும்? தேவை இருந்துச்சா? என்னங்க அவர் ஏதோ தப்பா பேசிட்டு இருக்காரு. அப்படி சொல்ல கார்த்தி. நானு இப்போ ஒரு சந்தர்ப்பவாதி மாதிரி தானே தெரியுறாங்க எல்லாரும், வேற எல்லாரும். என்ன புரியல எனக்கு. சந்தர்ப்பவாதியா பேசுறாங்க. இப்போ விஜயகாந்த் மாதிரி பேசுறாருன்னு இப்ப நீங்களே சொல்றீங்க. சோ இப்போ அவர் மெடிக்கலா ஃபிட்டா இல்லன்னு தெரியுது. சோ எது கூட்டின்னு வரணும் அப்போ? அவர் படம் இல்லையா? அவர் படம், அவரு தான் ஹீரோ அந்த படத்துக்கு, அதனால வராரு. இல்ல அவரு வராரா, விஜயகாந்த் ஃபோர்ஸ் பண்றாங்களான்னு தெரியல. ஏங்க அவரு படத்துக்கு தான் அவர் வராரு, மத்த படத்துக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வரலையே. இல்ல ப்ரோ, அவர் முன்னாடி நிறைய எல்லாம் பேசியிருக்காருல்ல. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமா பேக் அடிக்கும்ல அவருக்கு. அப்ப அரசியல் அது இது எவ்வளவு வேலை இது பண்ணி வச்சிருக்காரு அவரு. இப்போ எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ இருக்கும், ஓகேவா? எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒரு கடத்தில் தான் இருக்கும். ரஜினிகாந்த் வந்து இந்திரனுக்கு முன்னாடி வந்து அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் வந்து சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரு. போகும்போது அவர் பேசின ஆடியோ கேட்டிருக்கீங்க நீங்க யாராவது? நீங்க எதுவும் 2Ks எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. ஐயப்பா ஜென்சி நீ எல்லாம் கேட்டிருக்க மாட்டா. அந்த ஆடியோ கேட்டிருக்க நீங்க? எந்த ஆடியோனா? நான் திரும்ப அது ஒரு ஆடியோ இருக்குல்ல கார்த்தி, நான் திரும்ப வந்து அவங்களுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியலையா அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த ஆடியோ இவனுக்கு கேட்டிருக்கானுங்களா? அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களை இழுக்கிறீங்க எப்ப பார்த்தாலும். ஐயா அப்படித்தான் யோசிப்போம். கேட்டிருக்கே இல்ல, அதை மட்டும் சொல்லு. எந்த ஆடியோனே தெரியல. இல்ல கேட்டிருக்க மாட்டேன். சான்ஸே இல்ல, சத்தியமா சான்ஸ் கிடையாது. அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூன்றது எல்லாருக்கும் வரதாங்க. விஷாலுக்குன்னு இல்லை, உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரதான் செய்யும். அது ஓகே. அது ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒன்று வருது, அது ஓகே. அதாவது அது வந்து சரி பண்ணிட்டு வருவாரு. அது ஒரு பிரச்சனை இல்லை கார்த்தி. அது அந்த மாதிரி இருக்கும் போது எதுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன் நான். இல்ல ப்ரோ, அவரை வர வேண்டாம் சொல்லியிருக்காங்க. அவரா தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்காரு தான் நியூஸ் வந்திருந்து. அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லியிருக்காங்க. சுந்தர்சி அவர் 6 மாசமா படமே நடிக்கல. இப்போ ரத்னம் அவரா தான் வந்திருக்காரு. அதுக்கு ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் படமே நடிக்கல அவரு. ஏப்ரல் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு எப்ப நடிச்சு முடிச்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. ஜனவரியில முடிச்சிருப்பாரு. ஸோ அவரு ஒரு 1 இயராவே படம் நடிக்கல, படமே நடிக்காம தான் இருக்கு, ஷூட்டிங் போகாம தான் இருக்காரு அவரு. ஆமா ப்ரோ. கார்த்தனா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் ஹிட்டாவும் தோணுதுண்ணா. இப்ப ஆக்சுவலா விஷால் அதுக்கு முன்னாடி நடிச்ச சுந்தர்சி படங்கள் ஆக்சுவலா காமெடி எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த படத்துல செம்மையா ஒர்க் அவுட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேரும் படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்தவங்க எல்லாரும் சொன்னது சூப்பரா இருந்தாங்க. சூப்பரானா அந்த லாஜிக்லாம் எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த அந்த மீட்டர்ல பாத்தீங்கன்னா காமெடியெல்லாம் பின்னிடுனாங்க. அவங்க சொன்ன இன்னும் ஹைலைட் என்னன்னா, சந்தான காமெடியோட மனோபாலு காமெடி தான் சூப்பரா இருக்கும்னாங்க. அவர் தான்
கூட அந்த அதே படத்தோட தான் இன்னொரு ஹீரோன்னாங்க. இன்னைக்கு சுந்தர் சி கூட அதே டைலாக். ப்ரோ எனக்கு ஐகோட ரிலீஸ் ஆன பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆன ஐகோட தான் ரிலீஸ் ஆச்சு ஆம்பளை. அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆம்பளை காமெடி சூப்பரா இருக்கும். ஆம்பளே சூப்பரா இருக்குங்க. இல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் கார்த்தி. கொஞ்சம் வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்துச்சுன்னா 10 நாள் லீவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா பார்ப்பாங்க போயிட்டு. ஆமா ஆமா, ஆம்பளை சாங்ல சூப்பரா இருக்கும். இப்போ தம்லா டிபிட் இப்போ எல்லாம் கீக்கெல்லாம் தானே. கார்த்தி ப்ரோ, ஆக்சுவலா நீங்க சேலத்துல தட்டோட செட்லாம் சாப்பிடுவீங்களா? தெரியுமா உங்களுக்கு? சேலத்துல டெய்லி வந்து சைடிஷா இருந்தானே. சமா ப்ரோ, அதான் ஆக்சுவலா எனக்கும் சென்னையிலேயே நான் ரெடி பண்ணி சாப்பிடுவேன். சேலத்துலனா வந்து எந்த ரோட்ல பாத்தீங்கன்னாலும் டீ கடை இருக்கோ இல்லையா, தட்டு செட்டு கடை இருக்குங்க. என்ன கடை கார்த்தி? தட்டோட செட்டுன்னு சொல்லுவாங்க சேலத்துல. அதான் ஃபேமஸ். ஜி அது பயங்கர ஹெல்த்தி ஜி உடம்புக்கு. நம்ம சென்னையில மாதிரி சும்மா எல்லாம் கிடையாது. வெறும் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்கும். 2 தட்டா இருக்கும். பெங்களூருக்கு அது தட்டவடிக்கு நடுவில் வந்து கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் வச்சு அப்படி கொடுப்பாங்க. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ரோடு இருக்கும் தட்டு செட்டு தெல்ல வண்டியில். சேலத்தில் ஃபேமஸாக இருந்தாங்க. கரெக்டாக இருக்காங்க. பட் இது சாப்பிட்டுமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் சாப்பிடலாம். சேலத்தில் ஃபேமஸாக இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. எந்த ரோட்டுக்கு போனீங்கன்னாலும் அந்த ரோட்டில் ஒரு கடை இருக்கும். ப்ரோ ஆனா வந்து சைட் டிஷ்ஷாவே யூஸ் பண்ணுவதா எனக்கு இப்பதான் தெரியுது. இப்பதான் தெரியும் ப்ரோ. சென்னைக்கு வந்து தான் தெரியும் சைட் டிஷ் யூஸ் பண்ணுவாங்க சரக்கு இருக்கு அப்படி. ஆமா ப்ரோ. பூண்டு சேர்ந்து சொல்லிட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பெருசாக வைக்காம கொஞ்சம் வச்சுக்கிட்டு மேலே ஒரு தட்டை கீழே ஒரு தட்டை அதுக்கு நடுவில் பூண்டு அதெல்லாம் வச்சு மேலே ஊறுகாய் தக்காளி சட்னி கீழே வந்து புதினா சட்னி அதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுப்பானுங்க ப்ரோ. சூப்பராக இருக்கும். டெய்லியே தான் ப்ரோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அது பயங்கரமா வயிறு ஃபுல் ஆயிடுது ப்ரோ. ஒரு கட்டிங்க்கே நான் 3 தட்டோட செட் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அது நீங்க ஆத்தாவது சாப்பிடுவீங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு தட்டோட செட்டை வந்து பாதியா பிரிச்சு சாப்பிடணும். மேல இருக்க தட்டையை வந்து ஒரு சிப்புக்கு அதுக்கப்புறம் கீழே இருக்குங்க அந்த மாதிரி சாப்பிடணும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ மானத்தை வாங்கிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் கேட்டு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ சேலம் என்ன பண்ற சேலக்காரன். ஹலோ ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? அவர் தான் கேக்குறாரு. நீ அவ்வளவு கீழாம கார்த்தி எக்ஸ்பிளைன் பண்றது. ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ கேக்குது. ப்ரோ நான் வந்து உங்க ஸ்பேஸ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. ஆனா அப்போதைக்கு கேட்கும்போது உங்ககிட்ட எனக்கு பேசணும்னு தோணும். ஆனா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. பட் இப்போ வந்து நான் வந்து ரொம்ப நாளா ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஜாப் வந்து பாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ப்ரோ. அதான் ப்ரோ. சூப்பர் வாழ்த்துக்கள். என்ன வேலை, என்ன மாதிரி வேலை ப்ரோ? குரூப் 4 ப்ரோ, டிஎன்பிஎஸ்சி. குரூப் 4 கவர்மெண்ட் ஜாபா? ஓகே. ஆமா ப்ரோ. அதான் ப்ரோ ரொம்ப நாளா உங்கள்கிட்ட பேசணும்னு தோணும். பட் என்ன பேசுறது, நம்ம வேற சும்மா இருக்கிறோமே. சும்மா இருந்து பேசுறது அப்படின்னா நமக்கு எல்லாருமே ஒவ்வொரு வேலையில இருந்து பேசுறாங்க. நான் வந்து ஒரு 4-5 வருஷமா படிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ அந்த ஜாபுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டைம் தான் ப்ரோ எனக்கு நான் கிளியர் பண்ணி கிடைச்சிருக்கு. அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ப்ரோ கங்க்ராட்ஸ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. குரூப் 4 கிளியர் பண்ணா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் காம்படிஷன்ல இருப்பாங்களே. ஆமா ப்ரோ, கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் 10 லட்சத்துக்கு மேல இருப்பாங்களே. ப்ரோ 18 லட்சம் ப்ரோ. அது வந்து எனக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் போகும்போதுமே ஒரு பெரிய ஒரு இமாலய இலக்கா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது ஒரு 2 மார்க்ல எனக்கு வந்து அது வந்து மிஸ் ஆயிருச்சு 2022ல. இப்ப 24ல பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் 28 ரிசல்ட் வந்துச்சு ப்ரோ, தீபாவளிக்கு முன்னாடி. ரிசல்ட் வந்த உடனே கிளியர் அப்படிங்கும் போது எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர், வாழ்த்துக்கள். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு ப்ரோ? எனக்கு இப்போ வந்து 28 ஸ்டார்டிங் ப்ரோ. 23ல படிக்க போனேன், 23 24ல படிக்க போனேன். இப்போ ஒரு 4-5 வருஷமா படிச்சேன் ப்ரோ. இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஆமா ப்ரோ, எனக்கு வந்து உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து உங்க நீங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து எனக்கு கொஞ்சம் முரண்பாடா இருக்கீங்க. இருந்தாலும் அந்த எதிர்மறை கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஓப்பனா பேசுறீங்க. எனக்கு ஏன்னா பிஜேபி வந்து பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும். பட் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஓரளவுக்கு பிடிக்கும். திமுகவோட கம்பேர் பண்ணும்போது பிஜேபி ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து டிபேட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லி தோணும். பட் அப்படி தோணும் போது கூட எனக்கு வந்து நம்ம என்னத்த போய் பேசுறது, நம்மளே ஒண்ணுமே இல்லை, பேசுறதெல்லாம் எடுத்துப்பாங்களோ இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளா தோணிக்கிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம ஒரு அப்படிலாம் தோணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அப்படிலாம் தோணவே கூடாது. நானும் நம்ம சொல்லலான்னு இருந்தேன். பேசலாமா, நம்ம சொன்னாலும் கேட்பாங்களா, நம்மளுக்கு சாதனமா பார்ப்பாங்களா, நம்ம சொல்றவங்க நீ தானே பேசுற அப்படின்னு நினைப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம தோன்றது நம்ம பேசிடணும், அவ்வளவுதான். அவன் bro, எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. அது நீங்க நீ சொன்னாலும் சரி, யார சொன்னாலும் சரி, நமக்கு 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 தெரியுமா ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அது சொல்லிடலாம் ப்ரோ. யாரா இருந்தாலும் சொல்லிடலாம், அவ்வளவுதான். நீங்க நீங்க என்கிட்ட பேசுறது யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிங்களா, நான் உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு யோசிக்க மாட்டேன். அந்த மாதிரிதான் நம்ம அப்படிதான். அந்த மாதிரி என்ன பேர் நான் ஒன்றும் தப்பா பேசலையே அப்படின்னு கேட்பேன். நான் ஏதாவது கேட்டாங்க அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி அப்படி தானே இல்ல ப்ரோ. இருக்கணும் ப்ரோ. அந்த 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 கட்ஸ் வந்தா மட்டும் தான் நம்மள மாதிரி நம்புற மாதிரி ரொம்ப மிடில் கிளாஸ்ல ஒரு லோயல் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி எங்கிருந்து வரும் அப்படின்னா இதுல இருந்து தான் வரும். நீங்களாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி போய் ஃபைட் பண்ணி பாஸ் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த குச்சை போட்டுட்டு ஐயோ நம்ம பேசினா என்ன நினைப்பாங்களோ, நம்ம பேசினா அப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்களோ, அதெல்லாம் இல்லாம ஆரம்பிச்சிங்கன்னா போதும். ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ. ப்ரோ இப்ப நான் எனக்கு நீங்க சொல்றதுனால எனக்கு ஒரு கொஞ்சம் தைரியத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நேத்தோ முந்தா நேத்தோ நான் ஒரு ஸ்பேஸ் கேட்டேன். அதுல வந்து கேரளாக்காரர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு. நீங்க வந்து விஜய்க்கு எதிராக வந்து ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு பாசிட்டிவா எதுவுமே பேசல. அந்த கருத்து வந்து எனக்கும் உங்க மேல இருக்கு ப்ரோ. நீங்க வந்து மத்த கட்சிக்கு வந்து எதிரா நீங்க எவ்வளவு பாசிட்டிவா பேசியிருக்கீங்க. பட் விஜய்க்கு எதிராக வந்து நீங்க வந்து பாசிட்டிவா பேசவே மாட்டேன்றீங்க. அது வந்து ஒரு நெகட்டிவாவே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அந்த அந்த அதுக்கான ரீசன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? விஜய்க்கு அவர் இதில் வந்து நம்ம நெகட்டிவ் வந்து சொல்லவே, நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லலாம் அப்படின்லாம் கிடையாது. இதே விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரும் வந்து அரசியல்ல வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அவர் பண்ற விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு எப்படி தோணுதுன்னா, இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், இந்த கூட்டணி, இவனுக்கு பேசினா அவனுக்கு ஓட்டு வரும், இவனை பத்தி பேசினா அவனுக்கு இந்த ஓட்டு நமக்கு வரும், வேலுநாச்சியாரை வந்த தேவர் ஓட்டு வரும், காமராஜர் பேசினா நாடார் ஓட்டு வரும், இந்த ப்ரோ மாதிரி நீங்க அத பெரியார பேசினா இந்த ஓட்டு வரும். ப்ரோ ஓகே ப்ரோ, இப்படி நீங்க அதனா இப்படி இப்படி ரொம்ப 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 இது எப்படின்னா, ஒரு படத்துல ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு சாங் வை, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வை, அதுக்கப்புறம் லவ் வை, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோல் பேக் வந்து மாசாவி, அப்புறம் இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாங் வை, அப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் வை, அப்படின்ற மாதிரி ரொம்ப டிப்பிக்கலா இருக்கு. இது இது எப்படின்னா அதுதான் நம்ம பார்க்கும்போது தெரியுது, அதனால நம்ம ஏத்துக்க முடியல. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா உங்கள்ட்ட, நீங்க நினைக்கிறீங்களா உண்மையாலுமே வேலுநாச்சியரை பேசினா தேவர் ஓட்டு வந்துரும், அந்த காமராஜரை பேசினா நாடார் ஓட்டு வந்துரும்னு சொல்லி நீங்க உண்மையாலுமே நினைக்கிறீங்களா? வேலுநாச்சிரி
வேல் நாச்சரியா பேசுவோம். இப்ப சொல்லுங்க என்ன காரணம் சொல்லுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 75 வருஷம் ஆச்சு. ஓகேவா? வேல் நாச்சியார் எப்பயோ சண்டை போட்டாங்க. வேல் நாச்சியாரை பேசி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கிடையாது. வேல் நாச்சியாரை பத்தி பேசுறதுக்கு அவசியம் இருக்கு. அதை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க ஏன் அவரை பேசுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இந்தியாவில வந்து முதல் பெண்மணி ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டது வந்து ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து தப்பான ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நார்த் இந்தியா சைட்ல. ஜான்சி ராணி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட பெண்மணி அப்படின்னு சொல்லி போரிட்டு இருக்காங்க. அதை வந்து லாஸ்டா எவனோ போரிட்டு போறான். ஓகேவா? அது அதுல வந்து கின்னஸ் ரெக்கார்டை வாங்க போறீங்க. அப்படி இல்ல ப்ரோ, கட்சி ஆரம்பிச்சா ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கணும், அதுக்கான தலைவர் கொள்கைன்னு இருக்கணும். அந்த கொள்கையை தப்பா இருக்கும் போதுதானே கேள்வி. கொள்கையை தப்பா இருக்கும் போதுதானே கேள்வி கேட்கிறோம் நம்ம. நீங்க அதே பெரியார் ஏத்துக்கிறீங்க. பெரியார் என்ன சொன்னாரு? இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொன்னாரா? சுதந்திரம் வேணும்னு சொன்னாரா? பிரிட்டிஷ் போகணும்னு சொன்னாரா? கிடையாது. அவர் பிரிட்டிஷை வந்து ஆதரிச்சார்ல. பிரிட்டிஷ்காரன் இல்லைன்னா நீங்க குண்டூசு கூட உங்களால செய்ய முடியாது, உங்களுக்கு என்னடா அறிவு இருக்கு அப்படின்னு கேட்டார்ல. சோ அவரையும் நீங்க ஏத்துக்கிறீங்க, நீங்க வேலு நாச்சியாரையும் ஏத்துக்கிறீங்க, காமராஜரையும் ஏத்துக்கிறீங்க, சுதந்திரத்துக்கு போறோம்னா காங்கிரஸ்ல இருந்த காமராஜரையும் ஏத்துக்கிறீங்க, பெரியாரையும் ஏத்துக்கிறீங்க, வேலு நாச்சியாரையும் ஏத்துக்கிறீங்க, கான்ஸ்டியூஷன் எழுதின அம்பேத்கரை ஏத்துக்கிறீங்க, அதை எரிச்ச பெரியாரை ஏத்துக்கிறீங்க. இப்ப என்னன்னா நீங்க மொத்தமாவே எல்லா பக்கமே ஒரு ஃபைட் வை, ஒரு சாங் வை, அதுக்கப்புறம் லவ் வை, அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் வை, அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பேக் வை, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வை, சாங் வை, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வை, படம் பார்த்துருவாங்க. ஒரு கமர்ஷியல் படம் கிண்டுறீங்களே சுந்தர் சி மாதிரி. அது பார்க்கும்போது எனக்கு தெரியுதுல்ல, சுந்தர் சி மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தை கிண்டுறீங்க எல்லாரும் பார்க்கறதுக்காக அப்படின்னு. அதெல்லாம் அது ஏத்துக்க முடியாது. எப்படி ஏத்துக்க முடியும் ப்ரோ? ஓகே ப்ரோ, அதை நீங்க ஏத்துக்க முடியாது ப்ரோ. பட் அதை வந்து நீங்க வந்து ஒரு விமர்சனமா சொல்லி இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும், இப்படி எல்லாம் பண்ணா நீங்க கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி பேசுறது வேற. பட் இதெல்லாம் பேசும்போது நீங்க வந்து பாலிடிக்ஸ்க்கே ஒத்து வராது, இப்படி பண்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா நெகட்டிவா ஒதுக்குறதே வேற இல்ல ப்ரோ. இதெல்லாமே சொல்லிட்டு இருக்காது விமர்சனம் தான், வேற ஒன்றும் கிடையாது. கார்த்தி ப்ரோ திட்டுவானுங்க, நம்ம விமர்சனம் தான் சொல்றோம். கார்த்தி ப்ரோ ஒரே நிமிஷம் அவர் திட்டுவாங்க, நம்ம விமர்சனம் தான் சொல்றோம். இல்ல கார்த்தி ப்ரோ திட்டுறாங்க, விமர்சனம் தான் சொல்றோம். எப்பயுமே அவர் என்னைக்காவது அவர் மரியாதை பேசிருக்குமா? இல்ல ப்ரோ, மரியாதை இல்லாமலாம் நீங்க பேசுவீங்க நாங்க சொல்லவே இல்ல. பட் நீங்க வந்து விமர்சனம் அவர் மேல மரியாதை இருக்கு இல்லைங்க, உண்மையா அவர் மேல மரியாதை இருக்கு. ஓகேவா? இப்பயுமே அவர்கிட்ட இல்லைங்க, நமக்கு யாரும் அரசியல் பேசுங்க, வளர்ச்சி பேசுங்க, இதெல்லாம் பேசுங்க, புஷாரதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இதை பண்ணிட்டு இருக்காது, குறும்ப கண்ட மாதிரி கண்டு இருக்காதிங்க அப்படின்னு விமர்சனம் தான். நீங்க ஏத்துக்கோங்க, அவர் ஏத்துக்கிட்டோம், அதெல்லாம் தேவையில்லை. இல்ல ப்ரோ, அவரை பத்தி நீங்க விமர்சனம் வைக்கும் போது நாங்க ஏத்தி திருத்திக்கிறதுக்கான, ஏன்னா எங்க கிட்ட வந்து ப்ரூவ் பண்றதுக்கான பாயிண்டே கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்க வந்து எந்த எலெக்ஷனும் நின்னது இல்ல. போன டைம் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் நின்று ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி எங்க கட்சி சார்பா நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமா யாரும் இப்ப வரைக்கும் ஏத்துக்கவும் கிடையாது. எங்க கிட்ட அந்த ரெக்கார்டும் கிடையாது. ஒருத்தவங்க சொன்னா அப்படின்னா அதை நாங்க மாத்திக்கிட்டு திருத்தி அரசியல் பண்றதுக்கான ஒரு தளத்துலதான் நாங்க நிக்கிறோம். ஆனா அதை வந்து யாருமே சொல்லாம நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஒதுக்குறது வந்து எந்த விதத்துல ப்ரோ நியாயம்? கார்த்தி, அதே மாதிரி ஒரு தலைவரை வந்து முழுமையா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க கார்த்தி. ஒருத்தர்கிட்ட நிறைய இருக்கும், குறையும் இருக்கும். இப்ப அவர் பெரியாரை பத்தி ஏத்துக்கிட்டாருன்னா பெரியார் 100% ஏத்துக்கிட்டு உங்களுக்கு சாதகமான பாயிண்ட் எல்லாம் எடுத்து போடுறது, அவர் எங்களுக்கு சாதகமான பாயிண்ட் எல்லாம் எடுத்து போடுறது அப்படி கிடையாது. ஒரு தலைவர் எடுத்தா 100% யாராலையுமே ஃபாலோ பண்ண முடியாது. அண்ணாமலையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அண்ணாமலை ஃபேன் பாயா லாஸ்ட் டைம் அவர் சொன்னார்ல, அந்த கேரளாக்காரரு, அப்படியே இருந்தாலும் அண்ணாமலையோட 100% யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்கல்ல. அண்ணாமலைக்கு சில விஷயம் சில பேருக்கு பிடிச்சிருக்கு. அது மாதிரிதான் விஜயும் கரெக்டா வந்து சொல்லியிருப்பாரு, பெரியார்ட்ட இருந்து இதை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்க இதை கமர்ஷியல் படம்ட்டு ஜஸ்ட் நக்கல் பண்றீங்க. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஒரு நிமிஷம் இருக்கு. பெரியார்ட்ட இருந்து இதை மட்டும் எடுத்துக்கிறோம்னு அவர் சொல்லலைங்க, இதை மட்டும் தான் எடுத்துக்க மாட்டேன்னு. ஒரே ஒரு விஷயம், கடவுள் மறுப்பு மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றத பெரிய விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு. ஆனா பெரியார்ட்ட என்ன எடுத்துக்கிட்டேன் ஒரு சொல்லியிருக்காரா, பேசியிருக்காரா? அது சொல்லல. ஓகேவா? அம்பேத்கர்கிட்ட சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரா? கிடையாது.
ஆக்சுவலா அப்போ நீங்க நீங்க வந்து எது ஏத்துக்கிற அவர் எது ஏத்துக்க அரசியல் மாட்டேன்னு கட்சி சொல்லாம தொடங்கினாரு. எது ஏத்துக்கிற எதையும் ஏத்துக்க சாரி மாட்டேன்றது சொல்லாம சாரி ஃபார் இன்டரப்ஷன். நீங்க கொள்கையை சொல்லாம பிரபாகரன் ப்ரோ, கொள்கை தலைவர்ன்றத இவ்வளவு பேர் வச்சிருக்கு பரவலா எல்லா பக்கமே தொண்டு போட்டு வச்சிட்டீங்க கொள்கை தலைவர்னு எல்லாரையும். ஆனா ஏன் இவங்க சொல்றீங்க அப்படின்றதுக்கு காரணம் யாருமே சொல்ல மாட்டேறீங்களே. அது சொல்லாம காலத்துல சொல்லுவாங்க ப்ரோ, இப்போதைக்கு சொல்லல. இனி ஃபியூச்சர்ல அவங்க ஒன்னொன்னுக்கும் விளக்கம் எங்க சொல்லணும். இது வந்து சொல்லாதீங்க. சும்மா இன்னும் சொல்லுவாங்க, இன்னும் வேற பண்ணுவாங்க. வேற எவ்வளவு என்ன வருஷம் சொல்லணும் உங்களுக்கு? வருஷக்கணக்கான ஆகுதுங்க. இல்ல அம்பேத்கரோ ப்ரோ, பெரியாரோ அவர் இனிமேல் வந்து பெரியாரோ ஃபுல் அம்பேத்கரோ ஆக்டிவ். வேலுநாச்சியாரோ இப்போ சமகாலத்துல வாழல சரியா. அவங்க செத்து போய் 100 வருஷத்துக்கு 50 வருஷம் 100 வருஷம் ஆகி போச்சு சரியா. அவங்க கிட்ட இருந்து என்ன ஏத்துக்கிட்டீங்க என்ன ஏத்துக்கல அப்படின்றத ஈஸியா நீங்க சொல்லலாம், இன்னைக்கு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாம் சொல்லுவோம், வெயிட் பண்ணுங்க பாருங்க கேளுங்க அப்படின்னா, யோ உங்களோட அதிகமா பெரியார் படிச்சவன் அம்பேத்கர் படிச்சவன் நிறைய பேருக்கு இங்க இருக்கான். அவங்களுக்கே தட்டுமாற்றமா தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்லணும், என்ன எதிர்க்கிறீங்கன்னு சொல்லணும். ஆனா இது எல்லாமே ஜாதி அரசியலுக்குள்ள சுத்திட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ஜாதி ஓட்டுக்குள்ள காமராஜர் சொன்னா நாடர் ஓட்டு, அம்பேத்கர் சொன்னா தலித் ஓட்டு, வேலுநாச்சியார் சொன்னா தேவர் ஓட்டு. இதுல வந்து அஞ்சல் மலைங்கன்னு வராங்க. ஏங்க ஐயோ சாமி, அஞ்சல் மலைங்கன்னு வராங்க, அவங்க வன்னியர் ஓட்டு, அதுக்காக வரேன். இப்படி ஜாதியில ஒரு தலைவர் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்த இதெல்லாம் ஜாதி ஓட்டு விழுந்துரும் ஜாதியா அப்படின்னு பாக்குறவங்களுக்கு அப்படி நினைக்கிறீங்க. தெரியும். பட் பொதுப்படையா பார்க்கும்போது சரி நீங்க என்னவா பாக்குறீங்க? நீங்க என்னவா கார்த்திக் ப்ரோ, பாக்குறீங்க? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அது அவங்க எலெக்ஷன்ல இல்ல ஓகே, அந்த பாயிண்ட் நம்ம எலெக்ஷன்ல வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு கவுண்டர் பாயிண்ட் கண்டஸ்டன்ஸ் எக்ஸ்பிளனேஷனா நீங்க நிறுத்தும் போது தான் அது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு வந்து கண்டஸ்டன்ஸே அவங்க வந்து எலெக்ஷன் கண்டஸ்டன்ஸ் எப்படி நிறுத்துறாங்க, ஒவ்வொரு தொகுதிக்கு அந்தந்த ஆள் நிறுத்துறாங்க. இப்ப கண்டஸ்டன்ஸ் வந்து விஜய் கட்சியில இருந்து எப்படி நிறுத்துறாங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு தெரியும். இப்ப 5 பேர் வச்சிருக்காங்க. இல்லங்க, நீங்க கோல் போஸ்ட மாத்தக்கூடாது. இப்ப 2 மினிட்ஸ் பிஃபோர் என்ன சொன்னீங்க அப்படி நீங்க பார்க்க கூடாது, தப்பான பார்வை நீங்க. சரி நான் ஏத்துக்கிறேன், அந்த தப்பான பார்வை தான். கரெக்டான பார்வை என்னன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்பயே. அதுதான் ப்ரோ, அது நாங்க எப்படி நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சில அடிப்படை தேவைகள் இருக்கு. அதனால பெரியாருன்னு எடுத்துக்கிட்டாரு, அஞ்சலி அம்மாள்னு எடுத்துக்கிட்டாரு. பெரியார் அடிப்படை தேவை அதை வச்சு சாதி பூசல் என்னங்க பெரியார்? அதே பெரியார் வந்து அதே மாதிரி நீங்க பெரியார் வந்து அடிப்படை தேவை ஒரு தலைவர்களா பாருங்க கார்த்தி. நீங்க அதை எடுத்துட்டு வந்து இந்த காலத்துக்கு அவங்களை இப்ப பெரியார் காலகட்டத்துல அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை பத்தி தான் பேசல. அந்த காலத்துல என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை மட்டும் தான் பேசிட்டு போனாங்க. இப்பதான் நம்ம தான் வந்து அந்த தலைவர்களை பேசினாங்க அது பேசினாங்கன்னு சொல்லி காலத்தை தாழ்த்துறோமே தவிர, மக்கள் பிரச்சனை மக்களுக்காக அரசியல் இந்த காலத்துக்கு என்ன பிரச்சனை எதை சால்வ் பண்ணணும் அதை கண்டுட்டு போறதை விட்டுட்டு இப்ப நீங்கன்ட்டு இல்ல, இப்ப எனக்கே விஜய் மேல நான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. அரசியல்ன்றது ஜஸ்ட் 1.5 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. 1 வருஷம் ஆகுது. மக்கள் பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை விஜய் மேல சொல்லுங்க. யாருக்கு? உங்களுக்கு. நான் ஒரு விஜய் ஆனா எனக்கு என்னன்னா விஜய் கட்சி அதுதாங்க சொல்றேன். விஜய் மேல ஏதோ பிரச்சனை சொன்னீங்களா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு ஒரு கட்சி ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சாருங்க. எதுக்கு ஆரம்பிச்சாரு? ஆரம்பிச்சு அப்பப்ப போயிடுறாரு வர்றாரு, அப்படி இருக்க கூடாதுங்க. ஒரு தலைவர்னா மக்களை எப்பயுமே சந்திக்கணும். சரி நீங்க கட்டமைப்பு எடுத்துக்கிறீங்க, ஓகே, அத சைட்ல தனியா பண்ணுங்க. இத சைட்ல மக்கள் பிரச்சனையை அறிக்கை விடுறதோட அது தனியா இது தனியான்னு பாருங்க. எதுக்கு எல்லாத்தையுமே வந்து காலம் எடுத்துக்கிறீங்க? அவர் தான் சொல்லிட்டாரு, இப்ப அவரோட கமிட்மெண்ட்ஸ் முடிச்சிட்டு எங்க அந்த கமிட்மெண்ட் தேவை இல்லைங்க. நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு படம் முக்கியமா போச்சாங்க. அவர் ஒரு வேர்டு கொடுத்துட்டாருன்னா அந்த வேர்ட்ல இருப்பாரு ப்ரோ. மத்தவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி நடுவுல போயிட முடியாது. அவரை நம்பி அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இல்ல படம் பண்ண எல்லாத்துக்குமே அப்படி இல்ல ப்ரோ. கார்த்திக் ப்ரோவோ சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கட்சி ஆரம்பிச்சாரு எலெக்ஷனுக்கு. இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் அதுதான் ப்ரோ. முன்னால அவருக்கு தெரியாதா? ஒரே கேள்வி ப்ரோ, நான் சொல்றேன் கேளுங்க ப்ரோ.
அது ப்ரோ தெரியும் ப்ரோ. அது அவரோட 2026ல ரூட் எலெக்ஷன் மேப், ப்ரோ. அவரோட ரோட் அப்போ மேப். இப்ப கட்சி அப்போ ஆரம்பிச்சு எப்ப எதுக்கு ஆக்டிவ் பண்ணோம்? அப்ப பாலிடிக்ஸ்ல எதுக்கு அப்ப நீங்க 100% வந்து இந்த வரணும்ன்றது dialogue அவரோட சொல்லக்கூடாது ரோட் மேப் வச்சிருக்காரு. ப்ரோ அதுபடி இல்ல அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து கமிட்மெண்ட் இருக்குதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. கமிட்மெண்ட் அது இருக்கு அவர் ப்ரோ. பண்ணிட்டாரு. கமிட்மெண்ட் அது நீங்க இல்லன்னு இல்ல ஏத்துக்கிறது ப்ரோ. ஏத்துக்காது உங்களோட ப்ரோ விருப்பம். கமிட்மெண்ட் செஞ்சு இல்லன்னு பண்ணிக்கினாப்பா இல்லவே இல்ல அப்ப ப்ரோ. யார் தப்பது? இல்ல யார் தப்பது? அதுதான் ப்ரோ சொல்றேன். அது செஞ்சு நீங்க ப்ரோ ஏத்துக்கவோ ஒரு பண்ணிக்கினாப்பா ஏத்துக்காம நிமிஷம். போக அது உங்களோட விருப்பம். பட் அவர் தெளிவா சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் எங்க அறிக்கையிலே நான் எல்லாம் இதுக்கப்புறம் தான் வருவேன் கேட்க அப்படின்னு மாட்டேன். சொல்லிட்டு. ஜி அதுதான் ஜி தப்பு பண்றாரு. அது தப்பு ஜி. அது மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலா. சரி அது ப்ரோ விஜய் அப்படி ஓகே. வந்து அது கிடையாது ப்ரோ. பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க எதுவும் படம் பண்ண பண்ணுங்க, முடியாது. படம் ப்ரோ பண்ண வேணாம்னு ப்ரோ சொல்லல. இருக்கீங்களா? ப்ரோ அப்படி கிடையாது ப்ரோ. படம் தப்புன்னு பண்ணுங்க, ப்ரோ படம் பண்ண வேணாம்னு தப்புனே சொல்லல. கிடையாது ப்ரோ. அது கார்த்தி உங்களுக்கு ப்ரோ ப்ரோ தப்புன்னு தோணும், ப்ரோ எங்களுக்கு தப்புன்னு அதுதான் தோணாது. சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்புன்னு தோணுது. ஜி பாயிண்ட் ஆஃப் பட் வியூன்றது மக்கள் பிரச்சனை ஜி. மக்கள் அரசியல்ன்றது மக்கள் சார்ந்தது. நீங்க ஒரு கட்டத்துக்கு படம் பண்ணுவீங்க, இன்னொரு இழுப்பீங்க, ஒரு வருஷம் கழிச்சு எலெக்ஷன்ல டைரக்டா வந்தா அது தப்பு ஜி. அது விஜய் பண்ணாலும் யார் பண்ணாலும் அது தப்பு தான் ஜி. அது என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருந்தா இவர் ஜி அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, மாநாடு இல்ல போட்டாரு. இல்ல இல்ல சரி சரி ஓகே. உங்களோட இப்ப யார் பேசுறீங்களோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப விஜய் என்ன இது பாயிண்ட் பண்ணியிருந்தா ஆஃப் வியூ இல்ல, உங்களுக்கு பொதுப்படையா கரெக்ட்னு தோணுது. சொல்றேன். இல்ல இல்ல ஒரு அதான் சொல்றேன். அரசியல் உங்களுக்கு கட்சி இல்ல ப்ரோ அரசியல் அதுதான் ப்ரோ. உங்களுக்கு என்னன்னா இப்ப பண்ணியிருந்தா விஜய் இப்ப இது பண்ணியிருந்தா நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? ரெண்டே பாயிண்ட் விஜய்ன்ட்டு தான். இல்லைங்க. ஆ, விஜய் இல்ல நான் இல்ல ஒரு bro, விஜய் இது விஜய் ரெண்டே பாயிண்ட் தான். பட் விஜய் ம், கட்சி ஆரம்பிச்சதுனால விஜய்னு சொல்றேன். யார் ஆ. ஆரம்பிச்சாலும் இது ஒழுங்கா பண்ணணுங்க. இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. அதுதான் ஒழுங்கா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல நான் இப்போ சொல்றேன், நான் இல்ல சொல்றேங்க. சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. எனக்கு ரெண்டு பாயிண்ட் இல்ல தான். மாநாடு அதான் போட்டாரு. நான் சொல்றேன். இல்ல இல்ல ஒரு சொல்லுங்க நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. மாநாடு ம், போட்டாரு இல்லைங்க. மாநாடு போடும் ம், போதே பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர் அறிவிச்சிருக்கணுங்க. அதுவே டிலே. ம், ம். அப்ப சரி ஓகே. மாநாட்டிலே அதை மிஸ் பண்ணிட்டாரு. சரி இனிமேட்டாவது அந்த மாநாட்டுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மொமெண்டம் இருந்தது இல்லைங்க. மக்கள் எல்லாருக்குமே என்னங்க ஆசை? இந்த ரெண்டு கட்சிகள் இருந்து பிரிஞ்சு வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு ஒரு அடிப்படை ஆசை. அதை விட்டுட்டு ம், விஜய் மாதிரி பின்னாடி ஏன் அவ்வளவு கூட்டம் போகுது? ஏதாவது நல்லது நடக்கும் தானே போறாங்க. இத்தனை காலம் ம், இத்தனை வருஷம் திராவிட ஆண்டும் மக்கள் ஏன் அவர் பின்னாடி போறாங்க? சோ அதுக்காக அவர் ம். அந்த மொமெண்டம் அப்படியே மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு வருஷம் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கு அவரு. ஏதாவது அந்த மாநாடோட ஃபயரு அந்த மொமெண்டம் இருக்கும்போது அவர் சூட வேகத்துல இறங்கணுங்க. எம்ஜிஆரே இப்படி எல்லாம் உடனே எல்லாம் எடுத்து பண்ணல. அவர் ஒரு டிராவல் பண்ணாரு அரசியல் ப்ரோ புரிதலோட ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த 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 எடுத்துக்காட்டு அரசியல பேசுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. ஏன் அப்படின்னா இங்க யாருமே எம்ஜிஆர் காலத்துல நம்ம கிடையவே எடுத்துக்காட்டு கிடையாது. அரசியல்ல பண்ண அவங்க தப்ப இல்ல இல்ல தப்பு அப்படி பண்ணிதான் கிடையாதுங்க. எதிர்த்தத்தை அப்படி கிடையாது ப்ரோ. நிகழ்காலத்துல நடத்த முடியும். அப்படி கிடையாது ப்ரோ. இங்க எல்லாருமே எடுத்துட்டு வர்றது எம்ஜிஆர் அரசியல். அரசியல் அப்படி கிடையாது. மேஜிக் நம்ம எம்ஜிஆர் அரசியல் நம்ம நீங்க இல்லவே இல்லையே. பொறுமையா வருவீங்க. எம்ஜிஆர் அரசியல் நம்ம இல்லவே ஜி, இல்லை எங்க ப்ரோ. விஜய் கூட எடுத்தாருங்க எம்ஜிஆர் பத்தி. அதெல்லாம் பேசாதீங்க. இல்ல ப்ரோ, சும்மா அவங்க விஜய் எதுக்கு கூட தான் எம்ஜிஆர் பேசினாரு மாநாட்டுல. சொல்றாங்கன்னா அவ்வளோ ஃபேன் கார்த்தி பவர் ப்ரோ இருந்து அவ்வளோ ஒரு நிமிஷம் எதிர்த்தவங்க பேசிக்கலாமா? வந்து அந்த நம்ம மாதிரி அவர் யாருமே சொல்ல அப்போதைக்கு வர்றாரு. கிடையவே கிடையாது. கம்பேர் பண்ணல. நம்ம யாருமே அப்போதைக்கு கிடையவே கிடையாது. நம்ம இல்லங்க இப்போ நம்ம அப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு கிரேஸ் இருக்குன்னு எனக்கு சொல்ல ரெண்டே கேள்வி தாங்க. இல்ல 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 ஒரு நிமிஷம். இப்ப நான் விஜய் சாரதை பத்தி நான் பேசல, அதை பத்தி பேசல. பிரபாகரன், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் கிராக் பண்ணதுக்கு மகிழ்ச்சி, எல்லாமே ரைட்டு. நீங்க ஒரு அரசு பதவியில் தேங்க்ஸ். இருக்கும்போது ஒரு 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 பார்ட்டிக்கு ஆதரவா உங்களுக்குள்ள இருந்துக்காங்க. ஆனா வெளியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் மெமோ கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. உங்களுக்கு ஓரம் ப்ரோ கட்டப்படுவாங்க. இல்ல ப்ரோ. அதை கரெக்ட். கவனிச்சுக்கங்க. உங்களுக்காண்டி, இல்ல உங்களோட இல்ல ப்ரோ. நலனுக்காண்டி பேசுறதானே, அதுக்காண்டி தான், வேற எதுக்கும் இல்ல. நீங்க இல்ல அதை ப்ரோ கொஞ்சம் இல்ல ம், நீங்க உங்க அடையாளத்தை மறைச்சிட்டு நீங்க எதுவுமே சொல்லாம பேசுங்க. அது ரொம்ப உங்களுக்கு ம். தான் சேஃப். ஆமா, நீங்க அரசியல் பேசுங்க, அதெல்லாம் தடுக்கல. சமூக வலைத்தள வரும்போது நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்காம நீங்க அதை பண்ணுங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஒவ்வொருத்தரோட கனவு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. அது நம்ம நம்மளோட அரசியல் நிலைப்பாட்டுக்காண்டி கெடுத்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் ஆமா, இது ஓகே சொல்லதான் ஓகே நான் முற்பட்டேன் நானு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொஞ்சம் ப்ரோ, பார்த்து. பிரபாகரன் ப்ரோ. ஆமா, ஓகே ஓகே பிரபாகரன் ப்ரோ. ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் ப்ரோ. சரிங்க கார்த்திக் ப்ரோ. ப்ரோ இப்ப நான் இது ஒண்ணு மரதக சொல்லணும்னு இருக்கேன் இங்க. மும்பைல ரிலீஸ் பண்ணுவாங்களா? உண்டா ஏதாவது மும்பை ரிலீஸ் உண்டா? மும்பை ரிலீஸ்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்றாங்க. ப்ரோ மும்பைல ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் கொஞ்சம். கார்த்தி ப்ரோ, ஆமா, நானும் அவருக்கு பார்த்தேன். விஷாலுக்கு என்ன ப்ரோ ஆச்சு? எதுவும் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாரா?
ஏங்க நீங்க அவர் வேற ரொம்ப அவரு அந்த மாதிரி தான் இருந்தாரு. ரொம்ப வெயிட் லாஸ் இதெல்லாம் ஆகி ஒண்ணும் இருக்காதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, விடுங்க. நல்லபடியா வருவாரு வெளியே. இல்ல அதான் கேட்டேன். இல்ல அவருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அது என்னன்னு தெரியல. அவரு ஃப்ரண்ட்ல கேமரா பார்த்தே பேசலையே ப்ரோ. அப்படியே கீழே குனிஞ்சிட்டே ஒரு மாதிரி ரொம்ப ஷையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா இது இப்ப இல்ல விஷாலுக்கு, அவர் கொஞ்ச நாளே அப்படிதான் இருந்தாரு. முன்னாடிலாம் வந்து போன ஆக்சுவலா படத்துல பாலா பேட்டியில சொன்னாரு. பாலா வந்து அந்த அவனிவன்ல அந்த ஸ்குவிண்டடைஸ் பண்ணும்போது அது வந்து இப்ப வரைக்கும் அவருக்கு ரொம்ப பிரச்சனையாகி அந்த ஐசைட்டுக்காக தான் அந்த லென்ஸ் வச்சிருக்காரு அப்படின்ட்டு ரீசெண்டா இப்ப பாலாவோட இன்டர்வியூலாம் வந்தது இல்ல, அப்ப அதுல அவர் சொல்லிட்டு இருந்தாரு விஷாலுக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. இல்லங்க அந்த குக்கு படத்துல அந்த தினேஷ் நடிச்சாரு, அவருக்கு கூட அந்த ப்ராப்ளம் வந்துச்சுங்க அது பண்ணவன. ஆமா அவரும் சொல்லியிருந்தாரு. இப்ப ஏதோ ஒரு ரவுண்ட் டேபிள்ல தான். பட் அவருக்கு ரெக்டிஃபை ஆயிடுச்சு. விஷாலுக்கு வந்து ரொம்ப அவருக்கு ஏற்கனவே மைக்ரேன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ப்ரோ கார்த்திக் ப்ரோ, நான் உங்கள்ட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் ப்ரோ. படத்துக்காக இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மெனக்கட்டுறதுங்கிறது கரெக்டா நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ வந்து இவர விஷாலா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி கொக்கு பண்ண தினேஷா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த சூரிய வந்து விடுதலை படத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து இங்க இருந்து டைவ் பண்ணி இவ்வளவு ஸ்டச் போட்டிருக்கேன், இவ்வளவு தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கிறாரு. ப்ரோ ஒரு படத்துக்காக இவ்வளவு மெனக்கடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ரோ? சம்பளம் வாங்குறாங்கல்ல ப்ரோ, அதுக்கு சும்மாவா பண்றாங்க ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. சம்பளம் வாங்குறாங்க, சும்மா தான் பண்றாங்கன்னா சம்பளம் வாங்குறாங்கன்றத மிச்சர் பி அப்படியே அப்படியே இருங்க. நானும் அப்படியே இல்ல இருங்க, நானும் லைவ்ல வரேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல ஆர்மி மாதிரி சம்பளம் வாங்குவான், சம்பளம் தானே வாங்குற, போய் உள்ள போய் அந்த பாகிஸ்தான் போய் சுட்டு வா அப்படின்னு சொல்லி. அது கமெண்ட் இருந்தா போய் தானே ப்ரோ, கமெண்ட் இல்லாம எப்படி ப்ரோ போக முடியும்? அதே மாதிரிதான் அவங்க சொல்றாங்க, இவங்க அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம்ல, இவங்களா தானே பண்றாங்க. இதெல்லாமே ஆக்சிடென்ட்டுங்க. அவர் சூரிய வந்து விழுந்தது வந்து ஆக்சிடென்ட், ஓகேவா? அதே மாதிரி நிறைய படத்துல ஸ்டண்ட் பண்றவங்க நிறைய பேர், ஜூனியர் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் விழுவுறாங்க. ஹீரோ அடிக்கிறாரு, 10 பேர் விழுவுறாங்களே, அவங்களாம் யாரு? அவங்கள மனுஷன் இல்லையா? அவனுக்கு உடம்பு இல்லையா, ரத்தம் இல்லையா, சதம் இல்லையா, எதுவுமே இல்லையா? அவன் அடிச்சா அவன் விழுவுறான். ஆனா அவனுக்கு ஓகேவா? ஹீரோக்கு வலிச்சா மட்டும் தான் வலியா? அவங்களுக்கு வலி இல்லையா? கிளாஸ் உடச்சிட்டு விழுவுறானுங்க, டேபிள் உடச்சிட்டு விழுவுறானுங்க, அவனுங்களாம் யாரு? மனுஷன் தானே. அவன் அந்த மாதிரி தானே இருக்கு, எல்லாருமே இருக்கு, அப்படிதான் இருக்காங்களே. உங்களுக்கு தெரியாது. சூரிய விழுந்தது கழுத்துல அடிப்பட்ட மட்டும் தான் பேசிருக்கீங்க நீங்க. நீங்க வந்து எவ்வளவு பேர்த்தோடைய கை காலு எல்லாத்தையும் கிழிஞ்சி வயலாம் கிழிஞ்சி தையல் போட்டு அதுதானே உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்றது, வேலை அப்படிதான் பண்றாங்க. படத்தில் விஷால் மாட்டுக்கார அந்த கண்ணை வச்சா இந்த பிரச்சனை வர பண்றது தெரியும். இந்த பாலா வந்து அந்த மாதிரி தாங்க பண்ணுவாரு, வேணுனே பண்ணுவாரு. ப்ரோ இந்த ரெமோ முடிஞ்ச அப்புறம் கூட சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி இல்ல ப்ரோ, இன்னைக்கு கூட அந்த இவரு பேசியிருந்தாரு, அந்த விடுதலை படத்துல நடிச்ச ராஜீவ் மேனன், அவர் கூட பேசியிருந்தாரு, எதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு படம் அப்படின்னா ப்ராப்பர் பிளான் ஆர்கனைஸோட போகணும் அப்படின்னு. தாட்ஃபுல்லா மணிரத்னத்தை கம்பேர் பண்ணுவாரு. மணிரத்னம் உங்களுக்கு தெரியாது, பொன்னியின் செல்வன் கோவிட் அப்ப எடுத்தாரு. அவர் கோவிட்ல ஒருவேளை ஏதாவது நெகட்டிவா ஆகி அவருக்கு ஏதாவது அவர் பாசிட்டிவ் வந்து ஏதாவது ஆச்சுன்னா கூட பேக்கப் பிளான் ரெடி பண்ணிட்டு பண்ணாரு. அவரு 2வது இதுவே அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து முடிச்சிடுற மாதிரி பண்ணாரு. சோ அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி காலகட்டத்திலயும் தான் இப்ப இருக்காங்க. பட் விடுதலைக்கெல்லாம் 2க்கெல்லாம் 1 இயருக்கு மேல படம் எடுத்து படம் அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா அது என்ன ப்ரோ அது? அதெல்லாம் சேடிஸ்ட் மனநிலை ப்ரோ. அவங்களெல்லாம் எப்படின்னா அடுத்தவன் கம்யூனிசம் பேஸ்டா ஒரு படத்தை எடுத்துட்டு, கம்யூனிசம் என்னங்க, அடுத்தவங்க உழைப்ப சுரண்டக்கூடாது, அதுதானே உழைப்பு சுரண்டதானே கம்யூனிசம். இது இருக்குது கரெக்டா? ஒருத்தனோட உழைப்ப சுரண்டது தானே உங்களுக்கு பிரச்சனை. ஒருத்தனை கூட்டு வந்து 1 மாசம் நடிக்க வச்சுட்டு அவனுக்கு சீனே இல்லாம விட்டு தூக்கி எறியறீங்களே, அதுக்கு பேர் என்ன? யார கார்த்தி? ஜென்ரலாவேங்க அந்த படத்துல நடிச்சவங்க 250 நாள் படத்துல நடிச்சவங்க சீன் வந்துருச்சா? அந்த படத்துல அந்த படத்துல அதெல்லாம் வந்துருச்சா? கென்னுக்குலாம் அதிகமா சீன் கொடுத்திருப்பாங்களா ப்ரோ? பாதி எடுத்த மாதிரி கென் வந்து கருணாஸ் பையன், அதை விட்டுருக்கேன்.
நான் கேக்குறது, நீங்க இந்த உழைப்பு சுரண்டல்னு ஒண்ணு சொல்றீங்களே, அதுக்கு எதிர்த்து போடுறீங்க, அதுதான் கம்யூனிசம் பேசுறீங்கல்ல. நீ பண்றதே உழைப்பு சுரண்டல் தான். இதெல்லாம் அடுத்தவன் காசை ஏமாத்தி 250 நாள் உன் இஷ்டத்துக்கு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அது ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு 10 நாள் கூப்பிட்டு வந்து 100 நாள் நடிக்க வச்சு ஒருத்தனை அவனை 100 நாள் அவனுடைய வேலையை கெடுத்து இதை உனக்கு தோன்றதெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல கார்த்தி. அந்த ஆடியோ லான்ச்ல வந்து அந்த அசிஸ்டன்ட் பேரெல்லாம் படிக்க சொல்லும் போது மைக்க தூக்கி போட்டு போனாரு அவர் வெற்றிமாறன். எக்ஸ்போஸ் ஆனா நல்லதுங்க ப்ரோ. இவ்வளவு பண்ணிட்டு படம் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல கார்த்தி, படமும் மொக்கையாதான் இருந்துச்சு. ஐயோ அப்படிதாங்க இருக்கணும். இல்ல ப்ரோ, அந்த படம் ஃபுல்லா ப்ரோ அநியாயத்துக்கு வந்து ரொம்ப போதனையா இருந்துச்சு ப்ரோ. படம் ஃபுல்லா ஓரளவுக்கு இருக்கலாம், ஆனா ரொம்ப படம் ஃபுல்லா போதனையாவே இருந்தா எப்படி ப்ரோ பாக்குறது? ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த அளவுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, பட் செகண்ட் பார்ட் உட்கார முடியல. எங்க அந்த ட்ரெயின் சீன்ல பாம் எல்லாம் வச்சுட்டு போயிருக்க, அப்புறமா நாமளே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வாழ்க்கை வெறுத்துட்டாங்க. நானு சூரிக்கு தான் ப்ரோ ஜஸ்டிஸ் வேணும். இவனுங்களே வந்து அடுத்தவன் உழைப்பை சுனட்டுறானுங்க, நேரத்தை சுனட்டுறானுங்க, பணத்தை சுனட்டுறானுங்க, எல்லாம் பண்ணி இவனுடைய இமேஜினேஷனுக்கு இவனுக்கு இஷ்டத்துக்கு வேலை பார்க்குறானுங்க. இவனுக்கு வந்து கம்யூனிசம் பேசுவானுங்க, சமூக நீதி பேசுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. இவன் அசிஸ்டண்ட்டை மதிக்க மாட்டான், அசிஸ்டண்ட்டை வந்து செருப்பா அடிப்பான், அசிஸ்டன்ட் ஸ்டேஜ்ல மதிக்க மாட்டானுங்க. அதுல ரெட் ஜெயிண்ட் ஒரு பாலிடிக்ஸ் சமூக நீதி பேசுவானுங்க. அதுல ரெட் ஜெயிண்ட் அவங்களுக்கு தேவையான டைலாக மட்டும் ப்ரோமோட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலதான் விளங்காம போச்சு அந்த படம். நீ என்ன நாடகம் போட்டாலும் மக்களுக்கு தெரியாதா? ப்ரோ துரைமுருகன் இன்கம் டாக்ஸ் அது ரைட பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அவர் டெல்லிக்கு போயிருக்காரு, காலைல வந்து இடி ரைடுங்க. இன்கம் டாக்ஸ் இடி வேணுங்க. டெல்லி எதுக்கு ப்ரோ போயிருக்காரு? இன்கம் டாக்ஸ் ரைடு பிரச்சனையே கிடையாதுங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து வருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய பணம் வச்சிருக்கீங்க, நிறைய வந்து பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க டேக்ஸ் கட்டினா முடிச்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடி ஃபைன் வரும், அவ்வளவுதான். இடி அப்படி கிடையாது. இடி வந்து எதனால ப்ரோ? ஏதாவது கேஸா இல்ல எப்படி? அதுவும் இன்கம் டாக்ஸ் தான். மணி லாண்டரிங் ப்ரோ, மணி லாண்டரிங். நீங்க தப்பா சம்பாரிச்சு அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க வேற அதுக்காக. ஐடி ரைடை விட இடி ரைட் நீங்க வந்து பணம் சம்பாரிச்சு டாக்ஸ் கட்டாம ஏமாத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து ஐடிக்குள்ள வந்துடும். ஓகே. நீங்க வந்து தப்பான முறையில தான் பணமே சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா தான் இடி. இன்னொன்னு ஐடியால உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஐடி ரைடு வந்து ரைடு வரும், அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து வக்கீல் வச்சுட்டு அதை போய் பேசலாம், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவீங்க, கோர்ட்ல வந்து அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் டாக்ஸ் ஃபைன் கட்டணும். இடி வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். பெயில் இல்லாத அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயில வச்சிருக்கீங்க. காசு சம்பாதிச்சா அது வந்து ஃப்ராடுக்கு போகாது. ஃப்ராடுன்னா கிரிமினல் கேஸ் அந்த மாதிரி போகாது. அதான் ஈடிங்க. அதாங்க இடி. தப்பான வழி மீன்ஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பண்றாங்க, அதுதான் இடியில. டைரக்டா அரெஸ்ட் பண்ண முடியும். டைரக்டா அரெஸ்ட் பண்ணா உங்களை ஜாமீன்லாம் எடுக்க முடியாது, ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க அவங்க யாரும். ஒரு செந்தில் பாலாஜி எப்படி ஒரு 1.5 வருஷம் வச்சு விசாரிச்சாங்களா, அந்த மாதிரி அவங்க 1 வருஷம் வச்சு கூட விசாரிப்பாங்க, 1 வருஷம் விசாரிப்பாங்க. கவர்மெண்ட் பாத்தீங்களா, கஜானா சுத்தமா காலி, பொங்கல் காசு கூட கொடுக்காம ரொம்ப இவங்க போராட்டம். அது வேற ப்ரோ, அது வேற 5000 ரூபாய் கொடுக்கணும் நாங்க தான் சொன்னோம்னு சொல்லிட்டு இப்போ ஒண்ணுமே கொடுக்காம. கவர்மெண்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ஹைலைட் ஆகல எங்கேயுமே. அந்த அளவுக்கு கரப்ஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நம்ம பிரபாகர் மாதிரி ஆளுங்க தான் கவர்மெண்ட்ல போய் நல்லா சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இத பத்திலாம் நான் வந்து அவரு விஜய் என்ன பேசணும்னு நம்ம நினைப்போம்ல, அவரை பாக்குறோம். என்ன பாக்குறோம், அவர் ஒரு புது அரசியல்வாதியா பாக்குறோம். அவர் என்ன பேசணும் அப்படின்னா, நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, இனிஷியலா அவர் வரும்போது சப்போர்ட் பண்ணீங்க. இப்பயும் சப்போர்ட் தாங்க பண்ணுவேன். என்ன பெரியார், அம்பேத்கர், வஉசி,
காமராஜர் என்னையா ஜாதி ஓட்டுக்காகவே ஒரு கட்சியாயா? என்னையா நீ ஜாதி ஓட்டு வச்சு இதெல்லாம் வந்து போட்டோ வச்சா அவனுக்கு ஜாதி ஓட்டுலாம் போட்டுருவாங்களா? நீ என்ன பேசணும்? இங்க 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஓகே, நான் இதை பண்ண போறேங்க. இந்த கடன் இப்படி ஆறி போச்சு தமிழ்நாட்டுல. இந்த கடனை இந்த கட்சியால தான் ஆயிருக்கு. இந்த கட்சியெல்லாம் பண்ணிட்டாங்க, தப்பா பண்ணியிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன். அதை நான் சரி பண்ண போறேன். அதை பேசணும்ல. அதை பேசினா நான் உனக்கு ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரெடியா ப்ரோ. இருக்கேன். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ, அது ஆனா டூ இயர்லி இல்ல ப்ரோ. அது பேசுவோம் 2 இயர்லி தான் ப்ரோ. பட் இதெல்லாம் அவர் பேசவே தான். வேற என்ன கேட்க போறோம்? எதையுமே பேச முடியும், எதையுமே பேச மாட்டோம் அப்படின்னா அதுதான் அது எதை நம்ம பத்தியுமே நான் பேச மாட்டேன். எதை பத்தியும் பேச மாட்டேன். நான் டெய்லி போட்டோ ஃப்ரேம் போட்டு பர்த்டேக்கு விஷ் போட்டுட்டே இருப்பேன். போட்டோ எடுத்து அப்படின்னா நான் ஏன் அதை பார்க்கணும்? இதை பார்க்கும்போது காண்டாவாமா? ப்ரோ இதெல்லாம் பேசாதானே ப்ரோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ப்ரோ. அவரு விஷயானதுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அது வந்து பேசிதான் ஊருக்குள்ள ஆகணும். எந்த சிலை இருக்கு, பட் ஆனா அந்த இப்ப சிலைக்கு என்னைக்கு மழை இப்ப போடணும் இப்ப என்ன கேட்டா போய் ப்ரோ, எழுதி இந்த வச்சுட்டு உட்காந்துருக்காரு. 2026ல எலெக்ஷன் இருக்கு. இப்ப கூட பேசலாம். அவர் எப்பதான் ப்ரோ பேசுவாரு? அது ஒரு 6 months பிஃபோர் ஆர் 8 months பிஃபோர் ப்ரோ பேசினா அது வந்து எக்ஸாமினேஷன் இல்ல ப்ரோ. ஜஸ்ட் பாஸ் பண்ணி இருக்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்டு போறது கிடையாது ப்ரோ. எல்லாருமே அப்படிதான் ப்ரோ. எதிர்கட்சி எல்லாருமே அப்பதான் வருவாங்க. இப்ப டிஎம்கே கூட ஏடிஎம்கே பீரியட்ல 4.5 years சும்மாதான் இருந்தாங்க. ப்ரோ இப்ப இருக்கிற அவங்க பல ஆட்சியாளர்கள் வருஷமா இருக்கிற சொல்றீங்க. கட்சி பட் ப்ரோ. அவங்க 4 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் நீங்க சொல்றீங்க. பட் என்னதான் அவங்க கரெக்ட் பர்சனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு கவுன்சிலருக்கு, வட்டம், மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு ஒவ்வொரு வீட்டு முத கொண்டு எல்லாம் தெரியும் ப்ரோ. அவன் நேரம் 2 கோடி அப்பாயின்மெண்டே பண்ணாம வச்சிருக்காரு யாருமே. மாநாட்டிலே இவர் அறிவிச்சிருந்தாருன்னா இந்நேரம் ஒரு பாதி வேலை முடிஞ்சிருக்கும்ல. அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு, இவங்களே மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒன்று இப்பயே இன்னுமே ஆரம்பிக்கல ப்ரோ. 1 year ஆகி போச்சு. இதுதான் ப்ரோ ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் பண்றோம். அவர் மாநாட்டுல அவ்வளவு மக்கள் வந்தாங்களா, அவர் எல்லாருமே என்கரேஜ் பண்ணதான் வந்தாங்க. யாரும் விஜய் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. வந்ததுக்கு அப்புறம் இவர் செயல் தானே ப்ரோ அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போவோம். இவர் செயல் தானே எல்லாத்துமே. இப்ப நம்ம ரசிகர்களா இருக்கிறோம், அவர் செயல் தானே மாத்தும். அவர் ஜஸ்ட் அறிக்கை மட்டும் விடுறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல. அக்டோபருக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணுவாரு ப்ரோ. இதுதான் ப்ரோ தப்பு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இப்படி மாறி. அக்டோபரா? கமிட்மெண்ட்ஸ்லாம் ஜனவரில இருக்கேன். அதான் ப்ரோ. இன்னும் ஒரு இன்னொன்னு இருமொழி கல்வின்னு சொல்றீங்களே, இருமொழி கல்வினா என்ன? உங்க பையனை வந்து நீங்க ஃபாரின்ல படிக்க வைப்பீங்க. ஏன் இந்தியாவே வேணா ஃபாரின்ல போய் படிக்க வைக்கணும் அப்படின்னு படிக்க வைப்பீங்க. அப்போ அதே அதுல இருக்கிற ஒரு 10% கூட எவனுக்கு கிடைக்கக்கூடாதா? சிபிஎஸ்சியில இருக்கு, எல்லா லாங்குவேஜும் இருக்கு. ஏன் வந்து மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவனுக்கு மட்டும் எதுவுமே வரக்கூடாது? தமிழ், இங்கிலீஷ், தமிழ் நேரம் எதுவுமே வரக்கூடாது. ஓகே, இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இது சில்லறத்தனமா இருக்கு இந்த வேலை? எல்லாமே இருக்குது கார்த்தி. அன்னைக்கு மாநாடுல வந்து கவர்னர் வேணான்னு பேசிட்டு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கவர்னர் கிட்டே போய் லெட்டர் கொடுக்குறாரு ப்ரோ. அது எல்லாரும் பண்றதுதான் ப்ரோ. இப்ப டிஎம்கே தான் சொல்றாங்க, அவங்க என்ன கவர்மெண்ட்டை பார்த்து தேநீர் விருந்தெல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களோட ஸ்டாண்டு. இப்ப இருக்கிற என்ன ஸ்ட்ரக்சர், இப்ப என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். அவங்களோட ஸ்டாண்டு கவர்னர் வேணான்றது. பட் இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சரை தானே ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காக வந்து இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்றீங்களா நீங்க? அதுதாங்க நானும் கேக்குறேன். அப்ப ப்ரோ அதெல்லாம் பண்ணட்டும் ப்ரோ. அது ஒரு சைட்ல பண்ணிட்டு நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து மக்கள் மட்டும் எடுத்து வைங்க. அது ஓகே, அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். ஓகே, பண்ணிட்டு போ. அது பண்ணிட்டாலும் ஓகே, அது அடுத்த கட்டம். அடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன ப்ரோ பண்ணீங்க? மக்கள் சார்ந்து எதுவுமே பண்ணலையே, அதுதானே முக்கியம். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ப்ரோ இப்ப வேலூர் போனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, கிருஷ்ணகிரி சவுத் சைடு போனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, திருநெல்வேலி, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலயும், மதுரை சைடு, எல்லா மாவட்டத்துக்கும் அவருக்கு என்ன ப்ரோ தெரியும்? சென்னையில இந்த ஒரு இடத்த விட்டு வெளியில வந்ததானே ப்ரோ அவருக்கு தெரியும் ஒவ்வொரு ஊர்ல. அது வருவாரு ப்ரோ. ஆனா இப்போதைக்கு சொல்லிருக்காங்க, அவங்க கட்சி சைடுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்தந்த மாவட்டத்துக்கான தலைவர்கள் அந்தந்த போராட்டத்துல ஈடுபடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி போராட்டம் பண்ணதுதானே புஷி ஆனந்தையுமே கைது பண்ணாங்க இதுல. உனக்கு என்ன பிரச்சனை? அவரே ஃபீல் பண்ணுங்க. ஏதாவது பேச ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். போராட்டம் பண்ணி கைது பண்ணாங்க ப்ரோ. விஜய் அழிஞ்சி போறேன்னு சொல்லல ப்ரோ. விஜய் நல்லபடியா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு பயனுள்ள ஆட்சி கொடுத்து போன ப்ரோ. அவருக்கும் பெனிஃபிட், நமக்கும் பெனிஃபிட். ஜஸ்ட் லைக் தட் வந்தோமா அறிக்கை விட்டோமா அப்படிதான் நல்லா இருக்காது இல்ல. இது ரஜினி மாதிரியே இருந்துட்டு போயிடலாம்.
வந்துட்டாரு விஷாந்த் போராடினாரு, அவர் கைது பண்ணிட்டாங்கன்னு தம்பி சொன்னாரு. யாரு அவரு? புஷியானந்த் பண்ணல, அவங்க கட்சிக்காரங்க பண்ணாங்க. அதை பார்க்க போனவரு கைதாயிட்டாரு, அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கைது பண்றவங்க 2 செல்போன் கொடுத்து கைது பண்ணுவாங்க ப்ரோ. அந்த நியூஸ் ஜோக் ஆகிட்டாங்க ப்ரோ. அவர் வந்து ஒரு ஜோக்கு தானங்க அது. எடுங்க, அரெஸ்ட் பண்ண ஆளை வந்து கையில செல்போன் வச்சுட்டு போட்டோ கொடுப்பாங்க. அதுவும் அந்த லுக் எல்லாம் மாசா இருக்கும் ப்ரோ. பாருங்க, நீங்களே கலாய்க்கிறீங்க பாருங்க. இதுதான் நடந்திருக்கு. எல்லாமே மாசா தான் இருக்கும். அவர் கண்ணுல கோவத்தை கட்டுறாரு ப்ரோ. எல்லாத்துக்கும் 26ல பதிலடி இருக்கு. அவர் காட்டிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு கூட சிபிஎம் இது ஹெட் மாறி இருக்காரு தமிழ்நாட்டுன்னு ஒரு வாழ்த்து போட்டிருக்காரு. பட் அதெல்லாம் ஓகே தான். பட் அவரு என்ன ப்ரோ பண்றாரு? இதோட அடுத்த அறிக்கை எப்ப வரும்னு தெரியாது. ஏங்க, சிபிஎம்னா எவன் எட்டு மாட்டேன்னா எனக்கு யாருக்கு என்னங்க இருக்கு? அதுக்கு வாழ்த்து போடணும்னு அவசியம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சிபிஎம் கட்சியே வந்து திமுக அடிமையா மாறிடுச்சு அறிவாலயத்துக்கு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ப்ரோ. விஜய் அந்த பேசினாரு, சரி அந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வரும். ஏன்னா இவர் கத்துக்கிறாரு. ஓகே, எல்லாருக்கும் தெரியுது இவர் நம்ம கத்துக்கிறாரு. பட் கத்துக்கிறத ஒரு ஓப்பனா பண்ணா தெரியும் ப்ரோ. இப்படி திரைமறைவு இல்லை, அதெல்லாம் சரியா அரசியலுக்கு சரி வராது. அவர் பர்சனலாவே பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் டைப் தான். ஓகே, பட் அந்த ரிசர்வ் டைப்பை வச்சு இவர் வந்து எத்தனை நாளைக்கு அரசியல் பண்ண போறாரு? ரிசர்வ் டைப்னு நான் இப்படிதான் இருப்பேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன், பழக மாட்டேன்னா அரசியலுக்கு கண்டிப்பா அந்த கேரக்டர் செட் ஆகாது ப்ரோ. இது படத்துக்குன்னா ஓகே, அவரு எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க எனக்கு புரியல. என்கிட்ட வந்து நீங்க ஏன் விஜய் எதிர்க்கிறீங்க சொல்லி ஆரம்பிச்சீங்க. ஆரம்பிச்சதுக்கு நீங்களே வந்து இவ்வளவு பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஏண்டி கேட்பீங்களா நீங்க? இல்ல ப்ரோ, நான் நீங்க விஜய் எதிர்க்கிறீங்கன்னு சொல்லல. விஜயோட கொள்கை தலைவர் நீங்க எடுத்து பேசுனீங்கல்ல, அதுதான் தேவையில்லை. நான் திரும்ப சொல்றேங்க, நல்லா கேட்டுக்கோங்க. விஜய் வளர்ச்சி பத்தி பேசினா என் ஆதரவு விஜய்க்கு தான், என் ஓட்டு விஜய்க்கு தான். அதை பத்தி அவர் பேசிட்டோம். புஷானந்த விரட்டி விட்டுட்டு அவரு வந்து அவர் கட்சியில அவர் இறங்கி விளையாட பார்க்கட்டும். என் ஆதரவு விஜய்க்கு தான், என் ஓட்டு விஜய்க்கு தான். அவரு இங்க இருக்க அவன் கூட்டணிக்கு வருவானா இவன் கூட்டணிக்கு வருவானா அதெல்லாம் இல்லை. நான் மக்கள் நம்பி நிக்கிறேன் அப்படின்னு விஜய் நிக்கட்டும். என் ஓட்டு அவருக்கு தான், என் ஆதரவு அவருக்கு தான். இதெல்லாம் பண்ணுவார் அவரு. அது பண்ணணும் தான் ப்ரோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவரு பண்ணணும் தான் எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம். பண்ணனா அவரு என் ஓட்டம் அவருக்கு தான், ஆதரவும் அவருக்கு தான். சும்மா இங்க வந்து விசிகா வருமா, காங்கிரஸ் வருமா, விசிகாவை துண்டு போட்டு இருக்கலாமா, காங்கிரஸ் வந்து கயிறு போட்டு இருக்கலாமா? அவன் ஐயா அவனையே பிடிக்காதவன் உங்களை நம்புறோம். அப்ப நீ இறங்கி எங்களுக்கு நீ பேசு, அவ்வளவுதான். நான் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். மக்கள் இருக்கும், மக்களை நம்பி நீங்க நில்லுங்க, மக்கள் உங்க நம்புவாங்க. பட் அவர் பயப்படுறாரு, ஏதாவது சொல்லி விஜயகாந்த் மாதிரி ஆயிட போகுதுன்ட்டு பயப்படுறாரு அவர். அது ஒரு பயம் இருக்கு. அது விஜயகாந்த் மக்களுக்காக நின்று நீங்க தோத்தா கூட கௌரவம் தாங்க. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்க மக்களுக்காக நின்று தோத்தா கூட கௌரவம் தாங்க. ஆனா நீங்க அதையே நம்பாம அதுவே நம்பல பயப்படுறாரு. ஏங்க, உங்களுக்கு பின்னாடி மக்கள் இருக்கும்போது நீங்க ஏங்க பயப்படுறீங்க? இவனுக்கு யாருங்க உங்களுக்கு காமெடி பண்றதுக்கு? ஆனா நீங்க அந்த அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே வராம, அந்த விஷயத்துக்குள்ளேயே வராம அப்படியே வந்து ரிங்குக்கு வெளியிலேயே சுத்திட்டு இருக்கீங்க, ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே மேட்சுக்குள்ளேயே வராம அந்த வெளியிலேயே இறங்கி வாங்க. அண்ணே, நீங்க இறங்கி வாங்கினே, நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு ரெடி தாங்க. நீங்க இறங்கவே மாட்டேன். நான் சண்டைக்கு வர மாட்டேன் நீங்க சப்போர்ட் பண்ண. அண்ணா நீங்க வாங்க, நீங்க பேசுங்க, வளர்ச்சி பத்தி பேசுங்க. நான் சப்போர்ட், முதல்ல விஜய்க்கு சப்போர்ட், வளர்ச்சி பத்தி பேசுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசணும் விஜய். ஏன் ஓட்டு விஜய்க்கு தான், சப்போர்ட் விஜய்க்கு தான். நான் கேக்குறேங்க, ஐ அம் வெயிட்டிங். கேள்வி கேட்கலாம் எப்படிங்க? கார்த்தி அவரு சும்மா கூட்டணி திருமாவளவன் மனசிங்க தான் இருக்கும். திருமாவளவன் மனசிங்கயா இருக்கட்டும், அவர் வாய் எங்கேயா இருக்கட்டும், அதுனா பிரச்சனை இல்ல.
திருமாவளவன் வந்தான்னு வரலானே, திருமாவளவனுக்காக தானே உனக்கு ஓட்டு போடுறேன். கிடையாது. நான் இத்தனை வருஷமா விஜய் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இருந்தாலும் வந்தான்னா வரலானே. நீங்க வந்து தெரியுமா நின்னுங்க. காங்கிரஸ் வருவாங்க, திருமாவளவன் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் அதிமுகவோட சேர்ந்தேன்னா அதிமுக விஜய் சேர்ந்தானா தைரியமா நிக்கணும்ல. அது நின்னா அவர் பேசினாருன்னா அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண போறோம்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவரு அந்த பனையூரை விட்டு வெளியில வரணும். அவர் ஆக்சுவலா முதல் ஸ்டெப் அதை எடுத்து வைக்கணும். எக்ஸாக்ட்லிங்க. இங்க வாங்க நீங்க. ஏங்க ஒரு விஷயம் கேட்டு நான் ஆடி போயிட்டேங்க உண்மையிலேயே. சீரியஸா அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து உண்மையிலே என்ன இப்படி ஒரு கட்சி நடக்குதா அப்படின்ற மாதிரி ஆச்சு. அது உண்மையா எனக்கு தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு ஒரு அந்த பொண்ணோட அட்ரஸ் என்ன நிதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் கட்சியில இருந்து. அது நிறைய இதுங்க. ஐயப்பன் நிறைய மீட் பண்றாங்க. அது தெரியுமாங்களா உங்களுக்கு? இந்த ஐடியா எல்லாம் யாரு குடுக்கறான்னு தெரியல கார்த்தி அவருக்கு. போஸ்ட் கொடுத்தாருல்ல, எனக்கு என்னமோ அவர் மேலதான் டவுட் இருக்கு. சரிண்ணா விடுங்கண்ணா. ஆக்சுவலா விஜயோட அப்பாவுக்கே வந்து சில இந்த இவர் பண்றதெல்லாம் உடன்பாடு இல்ல. இன்னும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் ரோஹித் சர்மா ஆன்டி ஃபேன். என்னது ரோஹித் சர்மா ஆன்டியோட ஃபேனா? எனக்கு அதான் காதுல வந்தது. ஆன்டி ஃபேனுன்னாரு. என்ன சொன்னா அவரு? எல்லாத்திலுமே விஜய் வந்து டிப்ளமேட்டிக்கா ஒரு ஸ்டண்ட் எடுக்குதா இருக்கும். அதுதான் ப்ரோ பிரச்சனையே. எனக்கு கோவமே கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு மனு? எதுக்காக போறாருங்க? இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுக்கு போய் மனு கொடுக்கறதுக்கு அந்த டைம்ல வந்து எல்லா கட்சியும் போராடுறாங்க. பிஜேபி, அதிமுக எல்லா கட்சியும் போராடுறாங்க அப்படின்னா சரி ஓகே நம்மளும் போராட நல்லா இருக்காது அப்படின்னு கவர்னரை பார்க்க போறாரு. பார்க்கும் போது ஒரு மனு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அதுல அவரு ரொம்ப அறிவாளிங்க. அவரு நான் திமுக இருக்கிறேன், பிஜேபி இருக்கா அப்படின்னு கொடுக்குறாராம். என்ன கொடுக்குறாரு? நீங்க வந்து இந்த மாதிரி சட்டப்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் லைனு. அடுத்தது வந்து இந்த இச்சா புயல்ல வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து நீங்க ஒன்றிய அரசு இருந்து நீங்க நிவாரண உதவி வாங்கி தரணும். இப்ப கேட்டா இல்லைங்க நான் தான் ரெண்டும் போட்டிருக்கேன்ல, அதான் நடுநிலைமை. கேவலமான அரசியலா இருக்குது. என்ன கேவலமா இருக்குது? இதுக்கு வேற நீ போய் நீ எதுக்கு ஆளுநர்கிட்ட கொடுக்குறீங்க? அந்த லெட்டர் ஒரு அறிக்கை கொடுத்தா தமிழ்நாடு ஃபுல்லும் பாப்பாங்கன்னு தெரியும்ல. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாப்பாங்க. அது எப்ப என்னால புயல் எப்போ வந்தது? அந்த புயலுக்கு வந்து நீ இது பண்றது ஆரம்பத்துல இருந்து பண்றது எல்லாமே இந்த மாதிரிதாங்க வேலை. புயலுக்கு கொடுத்தாரு. சேர் கொடுப்பா. வேற எது கொடுத்தாரு? இந்த காலேஜ் இஷ்யூ இல்லையா? அதுதாங்க சொல்றேன். காலேஜ் இஷ்யூக்கு கொடுத்தாரு. அந்த காலேஜ் இஷ்யூல மேல வந்து திமுகவை சொல்லிட்டா திமுக மட்டும் விஜய் திருட்டாருன்னு சொல்லி தப்பா வந்துரும்ன்றதுக்காக புயலுக்கு வந்து ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணும், அந்த நிதியை நீங்க வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாருங்க. ரெண்டாவது வரியில 2 பாயிண்ட் வைக்கிறாரு அவரு அங்க. அதே மாதிரி நீங்க இப்ப பிரஸ் பாத்தீங்கன்னா உதயநிதி ஃபேஸ் பண்றாரு இல்லைங்க. அவரு தப்பா தான் பண்றாரு. பட் அவரு பண்றது கூட இவர் நினைச்சிருந்தா பண்ணலாம். பட் இவரு ஏன் ஒதுங்கி போறாருன்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு அன்னைக்கு கவர்னர் முடிச்சுட்டு வெளில வரும்போது பிரஸ்ஸையாவது அட்ரஸ் பண்ணியிருந்தா இது கொஞ்சம் ஹைலைட் ஆயிடும். கிரெடிட் எல்லாம் கொடுக்காதீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் ஆனதுல இருந்து அவரும் ஒன்னும் ஃபேஸ் பண்ணிருந்தல மீடியாவை. அதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கணும் கெத்தா காமிக்கிறது. மீடியாவும் பார்க்க மாட்டேன், மக்களையும் சந்திக்க மாட்டேன். இத மாதிரி யாருமே அரசியல் பண்ணதில்லை ஜி இந்தியால. ப்ரோ இந்த ப்ரோ நீங்க சென்ட்ரல் எல்லாம் பாத்துருக்கீங்களா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் எல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா?
ப்ரோ பிரைம் மினிஸ்டர் இப்பயா ப்ரோ கட்சி ஆரம்பிச்சாரு, ஏன் ப்ரோ அவரையும் கம்பேர் பண்றீங்க? கட்சி ஆரம்பிச்சு மக்கள் பிரஸ் எல்லாம் பாக்குறது இல்லன்னு சொல்றீங்களே, அதுக்கு சொல்றேன் நான். அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். இல்ல அது ஒரு 4 வாட்டி ஆட்சியை பிடிச்சவங்க பண்ணலாம். கட்சி ஆரம்பிச்ச உடனே எடுத்த உடனே அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் ஆகாது ஜி. ஜி மக்கள் அவர் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஜி, விஜய் வந்து மக்கள் நம்புறாங்க ஆக்சுவலா. அது வந்து ஒரு பெரிய பிளஸ். அது அவருதான் எடுத்துட்டு போகணும். முன்ன தலைவன்றதுக்கு அப்புறம் என்ன ப்ரோ அர்த்தம்? நடிகரா ப்ரோ சொல்றேன், நீங்க கேக்குறதுலாம் டூ இயர்லி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுத்து பாருங்கன்னு சொல்றேன். டூ இயர்லி இல்ல ப்ரோ, இட்ஸ் டூ லேட் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் நிறைய பேர் கேட்டு பாருங்க. ஐயா 1 இயர் ஆகுங்க. போன் உங்க கட்சி ஆரம்பிச்சது பாருங்க February 2, 2024. அக்டோபருக்கு அப்புறம் பாருங்க ப்ரோ என்ன நடக்குதுன்றது. ஞாபகம் இருக்கா? 2024 February 2 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க. அடுத்த February 2 வரப்போகுது. டூ இயர்லியா? டூ லேட் ப்ரோ. ப்ரோ அக்டோபர் தான் ப்ரோ. அக்டோபர் இல்ல, மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 months வெயிட் பண்ணுங்க. மார்ச் ஏப்ரல் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணாம போங்க, அது பிரச்சனை இல்லை. அவர் கேட்டார் இல்லையா, அவர் கேட்டதுக்கு இதுதான் பதில், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் விஜய் இருக்கிறோம்னா விஜய் எல்லாம் எதுக்கு இல்லைங்க. பிடிக்கிற மாதிரி வந்தா பேசினா ஓகே தான். இது மாதிரி தப்பு தப்பா வரும்போது யாரும் இருந்தாலும் அது ஏத்துக்க முடியாது ப்ரோ. அவர் 100% ஆக்டிவா வந்துட்டு அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு கரெக்டா சொல்லும் போது எல்லாருக்கும் தெளிவாயிரும். பட் இது ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா வந்து டிப்ளமேட்டிக்கா இவனுக்கு எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்கறது, எவனோ ஒருத்தர் சொல்றது, அதை நான் பண்ணுவேன், அதை நான் செய்வேன் அப்படின்னா சத்தியமா அதை ஏத்துக்க முடியாது ப்ரோ. அது ரொம்ப போலித்தனம் தெரியுது, நல்லாவே தெரியுது, போலித்தனம் தெரியுது. ஸ்டேஜ்ல பேசுறதுல இருந்து நீங்க வந்து கொடுக்குற அறிக்கையில இருந்து அவர் எழுதுறாருங்க, ஒரு அறிக்கை எழுதுறாருங்க, அவர் அறிக்கை எழுதுறாருங்க. பெண்களுக்கு ஒரு அறிக்கை எழுதி வந்து அந்த அறிக்கையை கைப்பட எழுதி அவர் வந்து போடுறாருங்க. சரியா? அதுல அவர் போட்டிருக்க வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அது பார்த்தாலே தெரியும் அது விஜய் எழுதல அப்படின்னு. அவ்வளவு போலித்தனம் இருக்குங்க அதுல, சுத்தமா போலித்தனம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் மக்கள் அதை எதிர்பார்க்கல ப்ரோ. உன் கையால லெட்டர் எழுதி கொடுன்னு யாரும் எதிர்பார்க்கல. அவர் அன்பு தந்து அது ஏன் நீ பண்ற, எதை எதிர்பார்க்கறாங்களோ அதை நீ பண்ண மாட்ட. அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் வெறுப்பு தான் சம்பாதிக்கிறீங்க நீங்க. இல்லங்க அந்த அமித்ஷா ப்ரோ இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க இதெல்லாம் பார்த்து வெறுப்பாய் தானே ப்ரோ ஒரு புதுசா ஒண்ணு ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு திருப்பி அதே டெம்ப்ளேட் அதே ஃபார்முலா பண்ணும்போது டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகுது. கார்த்தி ப்ரோ ஜெயசூர்யா கிட்ட எல்லாம் பேசுறீங்களா? பேசி அவர்லாம் ஸ்பேஸுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அவன்ல பேசுறது சண்டையா? சண்டைனால பிடிக்கல பேசுறது ப்ரோ. இன்னொருத்தர் வருவாரு இந்த பேட்மேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, அவர்த்தி பேசுறது அந்த இந்த டைம்லதான் எப்பவுமே வந்து இருப்பாங்க. அந்த போன பொங்கலா முந்தின பொங்கலா. பட் நீங்க ரீசெண்டா போட்டோ போட்டீங்கல்ல ப்ரோ, நீங்க யாரும் பர்த்டேக்கு ஜெயசூர்யா அந்த சோனியா அவங்களோட எல்லாம் 2 போட்டோ போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது ரீசெண்டா இருக்காதுங்க, எப்ப தெரியல எனக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆமா ஏதோ ஒரு பர்த்டேக்குன்னு நினைக்கிறேன், இவருக்கு ஜெயசூர்யா பர்த்டேக்கு ஏதோ போட்டுருக்காங்க. ஓகே கார்த்தி ப்ரோ கொஞ்சம் ஆஃப் டாபிக் தான், டவுட் ப்ரோ. வலைபேச்சுல என்ன ப்ரோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, பகவான் கேசரி ரீமேக் தான் அந்த மாதிரி தான் செட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே ப்ரோ இன்னைக்கு ஏதோ எபிசோட்ல. கேட்கும்போது ஷாக்கா இருக்கு ப்ரோ. தான் வாங்கியிருக்காங்க ஓகேவா. அந்த படத்துல இருக்கிற நிறைய சீன்ஸ் வந்து சிமிலரா இருக்கும், பட் ட்ரீட்மெண்ட் விஜய் வினோத்தோட ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ சத்ரியன் படத்தோட ரீமேக் தான் தெரியும் ஓகேவா. அது தெரியும், தெரிக்கும் சத்ரியனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா?
ப்ரோ இது ஃபுல்லா கமர்ஷியலான படமா இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் எதுக்கு ப்ரோ லாஸ்ட் படம் ஏன் ப்ரோ இப்படி நடிக்கணும்? லைக் ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட்ல நடிக்கலாம்ல, எதுக்கு ரீமேக் அதெல்லாம் சூஸ் பண்ணணும்? ஏன் பயப்படுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. பகவத் கேசரி பாத்திருக்கீங்களா நீங்க? பகவான் கேசரி போர் ப்ரோ, ஒன்னும் இல்ல அதுல படத்துல. போர் ஒண்ணுமே இல்ல அந்த படத்துல. அதுதாங்க அவர் சொல்றாரு. இப்ப எச் வினோத் அதுல கொஞ்சம் ரீமேக் பண்ணி விஜய் அந்த மாதிரி பண்ணுவாருன்றாரு. அவர் என்னன்னா எதுக்கு ப்ரோ லாஸ்ட் படம் ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட்ல பண்ணலாம்ல, எதுக்கு லைக் இந்த மாதிரி பண்ணணும்? அதுதான் கேக்குறேன். தெரி சூப்பரா இருந்துச்சு, அதுக்குன்னு எல்லாமே தெரிய அது மாதிரி விஜய் கிட்ட அமையாது. தான் ப்ரோ கேட்கணும், அவர்கிட்ட கேட்டா அவரு என்ன ப்ரோ சொல்லுவாரு? புரியுது ப்ரோ. இங்க வந்து நீங்க தைரியமா கேக்குறீங்க. நேத்தெல்லாம் ஒரு ஸ்பேஸ் நடந்துச்சு, உங்க விஜய் ஃபேன்ஸ் அவங்க அங்க போய் இந்த மாதிரி கேட்டுற முடியுமா? அவ்வளவுதான். ஐயப்பா இன்னும் நான் ஒரு பழைய கேட்டீங்கன்னா நான் ஒரு பழைய ஃபேன் சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி இருக்கும்? ஃபயரா தான் இருக்கு. இல்ல ஃபயர் விட்டுருக்கோமே. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா இல்ல அதுக்கு மேல இருக்கா? இல்ல இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதான் கொஞ்சம் டைலாக் கம்மியா தான் இருக்கு, மாசு கம்மியா தான் இருக்கு. அதான் ப்ரோ அடக்கி வச்சிருக்காங்க, வெளியே காமிச்சோன்னு ஏதாவது நடந்துருமோன்ட்டு. ஆமா ஆமா. கார்த்தி ப்ரோ, அந்த 10 hours ட்ரெய்லர் எப்ப லான்ச் பண்றாங்க ஏதாவது தெரியுமா? அந்த படத்தை பத்தி ஒண்ணுமே வரல வெளியில. பொங்கலுக்கு படம் தான். பொங்கலுக்கு படம், பட் அது ட்ரெய்லர் எதுவுமே டீசர் எதுவுமே விடல. பொங்கலுக்கு படம் இல்ல, போஸ்ட்போன் பண்ணியாச்சு. அது 10 hours பொங்கலுக்கு கிடையாதா? கிடையாது ப்ரோ. எதுவுமே லிஸ்ட்ல இல்லையே ப்ரோ. இங்க எதுவுமே இல்லைங்க. வணங்கான், கேம் சேஞ்சர், மதுரை ராஜா, அதுக்கப்புறம் காதலிக்க நேமராணி, தேசிப்பாயா, மெட்ராஸ்காரன், அதெல்லாம் எதுவுமே இல்லை. 12 படம் சொல்லியிருந்தாங்களே கார்த்தி, எதுவுமே இல்லையா? இது எப்ப 12 படம் வந்தா 12 படம் பார்க்க போறீங்களா? 12 படம் பார்க்கலாம்ல கார்த்தி, 4 நாள் லீவ் இல்ல? 4 நாள் லீவு அப்படின்னா 4 நாளைக்கு 4 ஷோ. 4 நாள் பாக்கணும்னு அவசியம் இல்லைங்க, 2 வாரம் ஓட போகுது. காலையில் தேட்டர் போய் உட்காந்தோம்னா 3 நாள் பொங்கலுக்கு முழுக்க தேட்டர்ல உட்காந்தோம்னா பாத்திரலாம். புடிச்சவர் கட்டிட்டு போயிடணும். அதிக அலோவ் பண்ண மாட்டானுங்க எங்களுக்கு. பாப்கார்ன் தான் வாங்கி 12 படம் பாக்குறாருன்றாரு. எவ்வளவு நல்ல உள்ளவரு. கார்த்தி, அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க இந்த திராவிட யூடியூப் சேனல் தான் பாப்பீங்களா? இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் இவனுங்க எல்லாம் ஒரு அஜெண்டாவோட சுத்துறானுங்க, பாக்குறீங்களா? இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்க்க மாட்டேன் ப்ரோ. யூடியூப் எல்லாம் ரொம்ப திராவிட ஐடியாலஜி பேசுவாங்க. ஐடியாலஜி பேசினா இல்ல, ரொம்ப வந்து வன்மத்தை தான் கேக்குறான் விஜய் மேல, சீமான் மேல. அவனுங்கலாம் விஜய் மேல வன்மத்தை கேக்குறாங்க. நான் விஜய் வந்து இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன், அவ்வளவுதான். எங்களுக்கும் ரசிகர்கள் எங்களுக்கும் அதானே ஆசை. நாளைக்கு வந்து என்ன உங்க தலைவன் வந்தான் ஓடிட்டான் இப்படி பண்ணான் அப்படின்னு யாரும் கேட்க கூடாது இல்ல. அதுக்குதான் நாங்களும் சரி விஜய் வந்தா நல்லா சிம்பிள் லாஜிக்குங்க. எனக்கு விஜய் பிடிக்குது, விஜய் ஃபேன், ஓகேவா? நீ பெரியார் ஏத்துக்கிட்ட அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் ஏன் ஏத்துக்கணும்? எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும் இல்லையா? இதுதாங்க சொல்றேன். விஜய் எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவருக்கு அப்படி இல்ல, அவர் இருக்க மாட்டேன்றாரு. அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு பெரியார பிடிச்சிருக்குன்னா நீங்க வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஒரு ஜாதியில இருந்து ஒருத்தர் எடுத்துட்டு வந்து இது பண்றீங்க. எப்படி இப்போ நாளைக்கு செட்டியார் என்ன பண்ணுவீங்க? தெலுங்கு பேசுறவங்க என்ன பண்ணுவீங்க? இப்படியே வந்து ஒருத்தருக்கும் ஒன்று வச்சுக்கிறதா? மாலை போடுறது, ஒருத்தருக்கும் போட்டோ போட்டு மாலை போட்டுட்டே இருக்க முடியுமா? நாளைக்கு இது ஒன்று,
தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கு என்ன பேசுவீங்க நீங்க? அப்படி அப்படி நான் பார்க்கவே இல்லையே விஜய். அப்படி எனக்கு அப்படி நான் விஜய் வந்து அந்த மாதிரி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் அவர் எல்லாருக்கும் பொதுவானதான் பார்த்தேன். அவரு வளர்ச்சி பேசுவாரு, வளர்ச்சி அரசியல் பேசுவாரு. அவர் புதுசா வந்து பாருங்க முதல்வன் படத்துல வந்து அர்ஜுன் மாதிரி ஏதோ பேசுவாருன்னு பார்த்தா அதுதான் கருத்து. நிஜமா நாங்க அப்படிதான் எதிர்பார்த்தோம். அத மாதிரி இங்க வந்து விஷயானந்த வழிவிடு ஒரு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு அதை வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு பிரபலப்படுத்திக்கிட்டு இவர் வந்து ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு வெறுப்பு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த கோவம் என்னன்னா பிடிச்சவங்க மேல ஒரு கோவம் தான். அந்த கோவத்தை தான் ஏற்றுக்க முடியல. அதுதான் ஜேர்னலிஸ்ட் மணிக்குள்ள சொல்லுவார், விஜய் பண்றது வந்து ஒரு வெல்ஃபேர் அரசியல், அது எதிர்ப்படாது. மக்கள் பிரச்சனைகளை அவர் பேசணும், மக்கள் பிரச்சனைகளை பத்தி விளக்கணும், அதுல அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு, எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அதுதான் he wants to create a good man image. அது பொலிட்டிக்ஸ்ல எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பொலிட்டிக்ஸ் மஸ்ட் பி டிசிசிவ். அதாவது வேறுபாடு இருந்தாதான் அது பொலிட்டிக்கல் பார்ட்டியே உருவாகும். அது பண்ண மாட்டேன்ற ஓப்பன்னஸ் இல்லைங்க. அது கொஞ்சம் ஒரு அந்த படத்துல கேமரா ஆன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஜயா மாறுவார், ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஜயா மாறுவார்ல. சோ அத மாதிரி ஒரு ஓப்பன்னஸா ஒரு இது இப்ப அரசியல்ல இருக்கணுங்க. அது வந்து இல்ல இப்போ வந்து இங்க நிக்கிறீங்க நீங்க அதிமுக கூட்டணி. ஓகே, அதிமுக கூட்டணி போனா தாவைக்கா ஓகே தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா இல்ல. அப்படி ஆகி போச்சுல உங்களுக்கு ஒன் வேல வந்து நிக்குது எலெக்ஷன். அதான உண்மை. 2026 எப்படி நிக்குது? தாவைக்கா வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர்ந்தா விஜய் டெபுட்டி சிஎம் ஆவாரு, இல்லைன்னா இந்த எலெக்ஷன் நிக்கிறதே வேஸ்ட் தாங்க. 10%, 8%, 12% ஏதோ ஒன்று ஓட்டு வரும் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸுக்கே இந்த மைண்ட் செட்டு தான் இருக்கு. ஆமா ஆமா, அப்படி இருந்தாலும் விஜய்க்குமே சர்வே ஆக முடியும் பாலிடிக்ஸ்ல. அதுதாங்க சொல்றேன். அப்படி வந்து நிக்குது அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் என்ன அரசியல் பண்ணி கிழிச்சிங்கன்றேன். அதுதானே நாளைக்கு எடப்பாடியாரே அவர் எப்படி சீட்டு கொடுப்பாருன்னா, விஜய் இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணாரு, எப்படி பிஹேவ் பண்ணாரு. எடப்பாடியாரே ஜெயிக்க மாட்டாருங்க. எடப்பாடி எல்லாம் செய்ய ஆக மாட்டாருங்க. ஏங்க நீங்க தப்பு பண்றாங்க. ஏன் ஏடிஎம்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அலையன்ஸ் போறாங்கன்னு வைங்க, ஏடிஎம்கே கூட தோத்தாங்கன்னு டிவிக்கேனாலதான் தோத்தான்னுடுவானுங்க. ஜெயிச்சாக்கா ஏடிஎம்கே எங்கனால தான் நீங்க ஜெயிச்சான்னுடுவானுங்க ஒரே டைலாக்ல. இல்ல கார்த்தி, இப்ப ஏடிஎம்கே பீப்புள் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? ஏடிஎம்கே தாவாக்கே ஏன் சப்போர்ட் ஆகாது? அது இப்ப மக்கள் ஃபுல்லும் ஆன்டி டிஎம்கேவா தான் இருக்காங்க. டிஎம்கே ஆட்சி முக்காவாசி பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவர் ஒரு 50 சீட் கொடுப்பாரு போதுமாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம இருக்கிறது ஜனவரி, ஓகேவா? 6 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல 40 அவன் ஜெயிச்சிட்டான். சரி, நீங்க எங்க எந்த மக்களை வந்து எந்த மீட்டர் வச்சு அனலைஸ் பண்ணீங்க, கண்டுபிடிச்சீங்க திமுக எதிராக இருக்காங்கன்னு? நீங்களா சொல்லிக்கிறதா? பட் அந்த 6 மாசம் வந்து ஒரு யார்ட்ஸ்டிக்கா இருக்காதுல்ல. அதுல வந்து அவங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல யாரு வரணும்னு அது ஏற்கனவே நடந்திருக்குல்ல கார்த்தி. இதே பேட்டர்னு டிஎம்கே வந்து நிறைய ஜெயிச்சு திருப்பி ஏடிஎம்கே தான் வந்தது. பட் அந்த பேட்டர்ன் மக்கள் இப்ப திருப்பி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது சென்டர்ல யாரு வேணும் வேணாம்னு முடிவு பண்ற எலெக்ஷன். அது அதை வச்சு ஸ்டேட் அசம்பிளி எப்படி நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியும்? ப்ரோ அதேதான் 2014 ஓட்டு வந்து ஏடிஎம்கே நின்றுச்சு. தனியா வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதா கழிஞ்சு சென்ட்ரல்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தாங்களா என்ன? இல்லைங்க, நீங்க வந்து திமுக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது இல்லையா? எந்த காரணத்தை வச்சு பண்ண முடியும்? நீங்க சும்மா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ரேப் நடந்து போச்சு அதனாலயா? அப்படியா? இந்த 6 மாசத்துல என்ன 2-3 விஷயம் தானே. கடைசாரி அது டெத்து ஒண்ணு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது விக்ரவாண்டியில. அதுக்கப்புறம் விக்ரவாண்டி பை எலெக்ஷன் நடந்து போச்சு. விக்ரவாண்டி பை எலெக்ஷன் அவன் ஜெயிச்சிட்டானுங்க. பை எலெக்ஷன்ல விடுங்க கார்த்தி, பணம் தான் விளையாடும், அது நமக்கே தெரியும். ஏங்க எனக்கு புரியலங்க. நீங்க எதையுமே ஏத்துக்க மாட்டேன், எதற்காக ஏத்துக்குவீங்க நீங்க? பை எலெக்ஷன் எப்படி நடந்தது? ஈரோட்ல எப்படி நடந்தது? எல்லா இடத்துலயும் நான் லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்க மாட்டேன், பை எலெக்ஷன் எடுத்துக்க மாட்டேன், லோக்கல் போர்டு எலெக்ஷன் எடுத்துக்க மாட்டேன், கார்பரேஷன் எலெக்ஷன் எடுத்துக்க மாட்டேன், எதையுமே ஏத்துக்க மாட்டேன்.
நானா முடிவு பண்ணிக்குவேன் உட்காந்துக்குவேன் அப்படின்னா உட்காந்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க அந்த இது நீங்க ஏடிஎம்கே வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் ஒரு பண்றீங்க. நீங்க ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம்கே ஒரு ரைட் பண்ண தேவையில்ல. ஏடிஎம்கே ஒரு நல்ல அலையன்ஸ் நீங்க ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க எனிமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் போது உங்களுடைய எய்ம் தப்பு, அவ்வளவுதான். பழமொழியே ஒன்று இருக்கும், இஃப் யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் எனிமி யுவர் ப்ரெடிக்ஷன் இஸ் ராங். அது பழமொழி. இப்ப 26ல டிஎம்கே நீங்க தான் வரும் அவனை நீங்க சொல்றீங்க. உங்க எதிரியை வந்து நீங்க ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க அப்படின்னாலே நீங்க வைக்கிற குறி தப்பாயிடும், அவ்வளவுதான். இல்ல கார்த்தி, இப்ப ஏடிஎம்கே தாவேகா அப்புறம் இது தேமுதிக எல்லாம் இருக்குல்ல, சோ அத மாதிரி இன்னும் 2-3 பார்ட்டிஸ் வந்துச்சுன்னா ஏடிஎம்கே வில் பி a tough fight for டிஎம்கே. ஆமா, அதுக்கான முன்னெடுப்பு நடக்கும்ல. யார் வருவா? இப்ப விஜய் வருவாரா? எடப்பாடி தான் சிஎம் அப்படின்னு சொல்லி விஜய் வருவாரா? 50 சீட் தருவாங்க ஏடிஎம்கே டிவிகேக்கு, பரவாயில்லையா? ஏத்துப்பீங்களா? 50 சீட்டே அதிகங்க. நீங்க 50 சீட் அதிகம். அப்ப 50 சீட் ஹலோ, இன்னும் டிவிகேக்கு சிம்பிள் என்னன்னே தெரியல. அது அவங்க எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்க போறாங்கன்னு தெரியல. அது ஒரு டெலின் இருக்கு, ஈஸியா இருக்கும். இன்னொரு விசிகே மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அந்த இதுவே தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு ப்ரோ, அது என்ன? ஆமா, இவர் வேல்முருகன், அவரு திமுகல இருந்தாரு, இப்ப வெளில வராரு, அவ்வளவுதான். அவரு அதிமுகவோட போறாரு நினைக்கிறேன். இன்னும் வெளியில வரல கார்த்தி. அவர் மேடைக்கு இப்ப மேடையில இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு. அவரு 2 விதமா பேசுறாரு. அவர் எப்படி பேசினாலும் அவருக்கு ஒரு தொகுதி தான், அந்த ஒரு தொகுதி தான் ரொம்ப முக்கியம், அவ்வளவுதான். ஆமா ஆமா, கடலூர் மாவட்டம் வரும். அவர் ஃபர்ஸ்ட் பாமக தானே ப்ரோ இருந்தாரு? பியூர் பாமக, தமிழ் தேசியவாதி. பாமக வந்து வெளில வந்தாரு. வெளில வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் தானே அந்த லைக்கால்லாம் பயங்கரமா போராட்டம் பண்ணது 2014ல. டோல்கேட் அடிச்சு உடைச்சவர் அவர் தான். கார்த்தி, இன்னொரு கேள்வி. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, இப்ப இந்த அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஃபுல் சப்போர்ட் ப்ரோ. எல்லாரும் பண்ணுவாங்க ப்ரோ. அவர் என்ன பேசுறாரு? அதை எப்படி பண்ணிடுவோம்? இல்ல அதெல்லாம் கார்த்தியோட கருத்து, நம்ம எல்லாம் பண்ண மாட்டோம். எனக்கு ஹலோ, அப்படி கிடையாதுங்க. அவரை நான் அஜித் ஃபேனா இருந்து விஜய் பாக்குறேன்னா, இல்ல சூர்யா ஃபேனா இருந்து விஜய் பாக்குறேன்றா, அது தாண்டி பொலிட்டிஷியன் விஜய் எப்படி பாக்குறான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அவர் உண்மையிலேயே அவர் 2 பேரும் ஸ்கோர் பண்ணாருன்னா எல்லாருமே விரும்புவாங்க அவர். ஆக்சுவலா அந்த மாநாடு முடிஞ்சு ஒரு நல்ல ஃபயர் இருந்தது கார்த்திக். அதுக்கப்புறம் அப்படியே அடங்கிடுச்சு. அதை நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரு அழகா, ஒரு திறமையான அரசியல்வாதியா நல்லா அழகா கொண்டு போயிருக்கலாம். இந்த மாநாடுமே வந்து ஒரு சினிமா ஆடு லான்ச் பண்ணதான் இருந்துச்சு, ஓகே, அதுல இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அது சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தி கொண்டு போய் அவரு பண்ணவே மாட்டேறாரு. அதான் நம்ம எதிர்பார்க்கறது அவர்கிட்ட. மாநாடு முடிஞ்சு அடுத்தது அம்பேத்கர் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தாரு. நடுவுல அப்படியே எவ்வளவோ இருக்கு ப்ரோ, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவரு அதை பத்திலாம் எதுவுமே பேசாம இங்க இருக்க இந்த கட்சி கூட்டணி சேர்த்தலாம், எவன் கூட்டணி கூட்டா வருவான், நம்ம ஏன் கூட்டணி சேரலாம், இப்படி இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப இதுக்கு அரசு பார்த்தாரு அந்த மாதிரிதான் இருக்கு ரொம்ப.
ஒரு மரியாதை நிமித்தமா அட்லீஸ்ட் நல்ல கண்ணெல்லாம் நேர்ல போய் பார்த்திருக்கலாம் அவரு. ஏங்க அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதுதாங்க சொல்றேன். சும்மா இவங்களுக்கு வாழ்த்து போடுறது, இவங்கள பார்க்கணும், அதெல்லாம் கிடையாது. அது தேவையே கிடையாதுங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, இஸ்டேட் டெக்னாலஜி விவசாயத்துல அன்புமணி ராமதாஸோட அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து வன்னியர் கட்சி தான் வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஜாதி கட்சி தான். ஆனா அவங்க ஒரு மாநாடு போட்டு என்னன்னு பேசுறானுங்க, பரந்தூர்ல ஏர்போர்ட் வேணாம். எனக்கு வந்து திருப்பூர் பக்கத்துல வந்து உப்பளத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு 6,000 ஏக்கரா வந்து லேண்ட் இருக்கு, விவசாயம் நடக்கலாம், ஒன்று நடக்கலாம், அந்த இடத்துல போடுங்க. அங்க போட்டீங்கன்னா 50 கிலோமீட்டர் உங்களுக்கு, இங்க 50 கிலோமீட்டர், அங்க 30 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் கிடைக்கும், 20 கிலோமீட்டர் மிச்சமும் ஆகும். அதை சொல்றானுங்க. அந்த மாதிரி சொல்லணும். இன்னொருத்தர் சொல்றான், அன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து கான்க்ளேவ் ஒன்று நடக்குது. அதுல வந்து அண்ணாமலை வச்சுட்டு வந்து சொல்றாங்க, தாய்லாந்துல என்ன நீங்க 1 ஏக்கரால வந்து பண்ற விவசாயத்தோடு 2 மடங்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 1 ஏக்கரால வந்து நீங்க 100 மூட்டை பண்றீங்க அப்படின்னா அவன் 200 மூட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கு விவசாயம் உலகம் ஃபுல்லா. ஜப்பான்ல போயிட்டு இருக்கு, தாய்லாந்துல போயிட்டு இருக்கு, எல்லா இடத்துல போயிட்டு இருக்கு. நீங்க விவசாய நாடுன்னு சும்மா சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லல அந்த மீனிங்ல, பட் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. சும்மா நீங்க விவசாயம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இன்னும் எம்எஸ்பி கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, நீங்க அதுக்கான டெவலப்மெண்ட்டே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இதே மற்ற நாட்டுல வந்து நீங்க வச்சிருக்க இதே மாட்டை வச்சுக்கிட்டு அவன் 50 லிட்டர் பாலை கறக்குறான், நீங்க 5 லிட்டர் பாலை கறந்துட்டு இருக்கீங்க, 10 லிட்டர் கறந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தெலுங்கானா அந்த இவரு ரேவந்த் ரெட்டி அவரு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு 12,000 மானியம் வழங்கப்படும் அப்படின்ட்டு. ப்ரோ நீங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்னங்க டெவலப்மெண்ட் இருக்கு, என்ன ரிஃபார்ம் இருக்கு, எவ்வளவு பேசுறாங்க இல்லையா. விஜய் இதெல்லாம் பேசணும் எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். விஜய் வந்து இதுதான் பேசணும், அதுதான் எதிர்பார்க்கிறோம். அதை விட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. சீமான் கூட இதை பேசிடுவாருங்க. முட்டாள்தனமா பேசினா கூட, ஒரு முட்டாளோட வார்த்தை கூட ஒரு சில விஷயத்துல முட்டாளாவது பேசுறான், முட்டாள்தனமா பேசினா கூட ஏதோ ஒண்ணு பேசுறான்ப்பா அப்படின்னு இருக்கும். நீ எதையுமே பேச மாட்டேன். அம்பேத்கரை வச்சுக்க, பெரியாரை வச்சுக்க, அந்த பக்கம் காமராஜர் வச்சுக்க, இந்த பக்கம் வேலுநாச்சியர் வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுட்டியா, ஓகே ரைட்டு. அந்த பக்கம் போய் அவருக்கு முத்திரையாருக்கு மாலை போடு, இந்த பக்கம் வாவசிக்கு மாலை போடு. என்னைய எல்லா ஜாதிக்கும் மாலை போட்டு எல்லா ஜாதிக்கும் போட்டோ வச்சுட்டு என்னையா படம் போடுறீங்க? இதுதான் அரசியல். இந்த அரசியலுக்கு கார்த்தி, அது மாலை போடுறது கூட பரவாயில்ல கார்த்தி. நீங்க விஜய் பண்றத பாத்தீங்கன்னா ஏதோ வேண்டா வெறுப்பா பண்ற மாதிரி இருக்கு. அவர் முகத்து, அவரோட கேரக்டருக்கும் அந்த அவர் செய்யற அந்த செய்கைக்கும், அந்த மாலை போடுறது ஏதோ சம்பிரதாயத்துக்காக அவர் போடுறாரு. ஆக்சுவலா அதெல்லாம் அவர் பண்றத பார்த்தாலே அந்த ஒரு ஆத்மாத்மா பண்ணுவாங்கல்ல, அத மாதிரியே அவர் பண்றதே இல்ல. ஏதோ வேண்டா வெறுப்பா பண்ற மாதிரி தான் இருக்கு. பெரியார் கொள்கையில ஈடுபாடு கிடையாது. கிராண்டியரா பண்ணிருந்தாரு செட். எங்க அது 3 வாட்டி ஒரே போட்டோ ஒரே டேபிள்ல போட்டு வாங்கின அடிக்கு வந்து கிராண்டியரா செட் கிராண்டியரா இருந்துச்சு. அது ஓகே. செட் வந்து கிராண்டி கொஞ்சம் மாலை எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி அது கிராண்டியரா இருந்துச்சு. இல்ல கார்த்தி, அது ட்விட்டர்ல 3 வாட்டி ஒரே போட்டோ மாதிரி வந்துச்சுல, படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற கமெண்ட்ஸ். இதுனா ரொம்ப கல்வி ஊத்துறானுங்களேன்னு மாத்து இருந்தது. எங்க திரிஷா போட்டோ எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க, பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் நான் ஆதரிக்கவே மாட்டேன். நான் இருக்கிறத சொல்றேன். பண்றாங்க இது மாதிரி எல்லாம் வரும்ன்றதுதான் அவருக்கு தெரியும். ப்ரோ ட்ரோல் பண்றது வேற, அபியூஸ் பண்றது வேற ப்ரோ. நீங்க சொன்னதெல்லாம் அபியூஸ் பண்றது அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம அந்த அபியூஸ் எல்லாம் நம்ம அந்த கேட்டகரியிலேயே வர மாட்டோம். நம்ம பண்றது எல்லாமே போலித்தனமா இருக்கு. அவர் பண்றது எல்லாமே போலித்தனமா இருக்குன்றது மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு அவருக்கு புரியுதுங்க. ஃபர்ஸ்ட் அவர் கூட இருக்கவங்க யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. அவர் கூட இருக்கவங்க எல்லாம் ஜால்ரா தட்டுவாங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே ஜால்ரா தட்டி, கூட இருக்கவங்க எல்லாருமே ஆனா பாருங்கண்ணே அப்படின்னு எப்படின்னு மாசம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அது நீங்க பண்றது எல்லாமே போலியா இருக்கு. மக்களுக்கு அதை சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேனியில டிவிகே மாவட்ட செயலாளர் ஏதோ அவர் பேரு கூட எனக்கு சரியா தெரியல. அவர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அலப்பற பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் ஜாம் பண்றாரு. அவர் மேல இவரு தலைமையில இருந்து கூப்பிட்டு கண்டிக்கணும்ல. ஆக்சுவலா அப்படியே சைலண்டா அமைதியா விட்டுறாரு. ஒரு வார்னிங் விட்டோம், இதை விட்டோம்ட்டு.
ப்ரோ இப்பயே அவன் அங்க அந்த தேனியில இருக்கவன்லாம் பார்த்தா அவன் விஜயவே மிரட்டிடுவேன் போல, அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸா ஒரு தெரியுது. பேரே ஒரு மாதிரி வித்தியாசம், ஏதோ பாண்டி பவர் அட்டாக் பாண்டி மாதிரி வரும். பெருசா ப்ரோ நம்பர் போர்ட்லாம் இல்ல அந்த கார்ல, அந்த டிவிக்கு அது இதுன்னு போட்டு பெருசா வச்சிருக்கேன், நான் பார்த்தேன். ஓகே அவர் போறாரு வராரு ஓகே, பட் பப்ளிக் பிரச்சனை இல்லாம இவர் பண்றாரு இல்ல. இப்ப இவர் வந்து அந்த போர்டிங் வச்சாங்கல்ல, அந்த ரோட்ல போகும்போது ஓரத்துல அந்த அந்த போர்டிங் விழுந்து ஒரு பொண்ணு இறந்து போச்சு இல்ல, இவர் தான் வந்து சர்க்கார் ஆடியோ லான்ச்ல அதை பத்தி பேசினாரு. ஆனா இவரோட இதுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போர்டிங்ஸ், அதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் இவர் கொஞ்சம். அது ஏஆர் முருகதாஸ் எழுதி கொடுத்ததுயா. பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுக்கு தான் அவர் அரசியல் நல்லா பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க அவரையே இப்படி கலாய்க்கிறீங்கல்ல. அவர் அரசியல் நல்லா பண்ணா அதுல ஒண்ணு தெரிவிப்போம். ஓகேவா? நம்ம அவர் மேல எந்த விருப்பம் கிடையாதுங்க. அவர் மேல ப்ரோ விருப்பம் கட்ஸா கிடையாது. எடுத்து பேசுங்க ப்ரோ, பேசுனீங்கன்னாவே சப்போர்ட்லாம் தானே ஒரு முதல்ல வந்து உண்மையிலே இங்க மக்களுக்கான அரசியல் பேசினா நம்ம ஆதரிப்போம். அவரு சும்மா நான் விஜய் நான் என் படம் பார்த்தில சப்போர்ட் பண்ணல, நான் அரசியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கதை கிடையாது. உங்க படத்தை பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுவோம், அது வேறன்னு. முக்கிய அரசியல வந்து இல்ல கார்த்தி, இப்ப இந்த ஆட்சியே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஸ்டாலினை சுத்தி இருக்கிறவங்க அவர் காதுக்கு நல்லதை மட்டுமே கொண்டு போய் நாட்டில் நடக்கிற மைனஸ் எல்லாம் அவர் காதுக்கு கொண்டு போக நிறைய விஷயம் தெரியாமலே போயிடுது. ஸோ அதே மாதிரிதான் விஜய்க்கும் பண்றாங்க. விஜய்க்கு வந்து அவர் என்னதான் சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாரு, இருந்தாலும் அவர் சுத்தி இருக்கிறவங்க வெறும் நல்ல விஷயத்த மட்டும்தான் அவர் காதுக்கு கொண்டு போனோம். இந்த மாதிரி நடந்தது ஒரு அப்பதானே அவருக்கு ஒரு நல்ல தலைவரே அவர் ஃபர்ஸ்ட் மாறணும் ஆக்சுவலா அவரு. ஆமா. நான்லாம் ஒரு வெறித்தனமான விஜய் ரசிங்க. அவர் மேல அவரெல்லாம் நான் பாண்டிச்சேரி ஆக்சுவலா புசி ஆனந்த் எங்க ஊர் தான். அவரெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து பொதுவிலேயே ஒரு பொதுவாவே இப்போ எல்லா நாட்டிலையும் பாத்தீங்கன்னா, எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லயும் எல்லா கண்ட்ரிலையும் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு கட்சி வந்து டாமினேட்டரா இருக்கும். இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி அப்படிதான் இருக்கும். திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஒரு கட்சி வந்து அங்க வளரும் அப்படின்னா அந்த கட்சி வந்து கம்ப்ளீட்டா இவங்க ரெண்டு பேரும் பேசாத ஒரு அரசியல், வித்தியாசமான அரசியல், மக்கள் விரும்புற ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசியிருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் பிஜேபி இருக்கு, அங்க ஆம் ஆத்மியும் வளருது, ஸோ அவங்க அதுதான் பேசியிருப்பாங்க. இங்க வந்து காங்கிரஸ் இருக்கும் போதே திமுக இதுதான் பேசியிருப்பாங்க. திமுக வளர்ச்சி பேசி மக்களுக்கு என்ன, நீங்களாம் எப்படி இருக்கீங்க, மக்களை கஷ்டப்படுறீங்க, இல்ல பிஜேபியே அதுதானே பண்ணுச்சு கார்த்தி. கெலிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கெலிக்கும் போது பிஜேபியே டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தானே பண்ணுச்சு. அதெல்லாம் பேசி மட்டும்தான் ஒரு கட்சி வளரும், அதை பண்ணும். ஆனா நீங்க ஜாதி அரசியல் பேசி, நீங்க வந்து மத அரசியல் பண்ணி, நீங்க வந்து முஸ்லீம் ஓட்டை கொண்டு வந்து, எங்க ஒரு பொண்ணுனா ஒரு விஜய் இருப்பார்ல, அவர் கூட ஒரு 5 பேர் இருப்பாங்களா, அதுல ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்டு உட்கார வச்சு, அதெல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி. நானும் முஸ்லீம் ஒரு ஆளை வச்சிருக்கேன் அந்த கட்சியில மாதிரி. ப்ரோ அந்த மத அரசியல் எல்லாம் பண்ணாங்கன்னா இருக்கிறதுலே வேஸ்ட். ஒரு ஹிஜாப் போட்டு ஒரு பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு எங்க ஆள்லயும் ஒரு முஸ்லீம் இருக்காங்கன்னு காட்டுறதுல, அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி செட்டப் மாதிரி இருக்குங்க. பார்க்கும் போதே பச்சையா தெரியுது. பார்த்தா தெரியாதா? அந்த பொண்ணுக்கு பேசவும் வர மாட்டேங்குது. அப்போ நீங்க இதெல்லாம் பண்ணா அவன் ஓட்டு போடுவாங்க. முதல்ல நீங்க விட்டுருங்க, நீங்க மத்தவங்க விட்டுருங்க. ஒன்லி முஸ்லீமாவது நம்பி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு கிடையாது. எதுக்கு சும்மா இந்த டிராமா? போலியா இருக்கு, நீங்க பண்ற எல்லாமே போலியா இருக்கு. ஒரு பேரரசு பண்ண மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த புசியானந்த அழுதாரு பாத்தீங்களா அந்த கொடி பிளாக் லான்ச்ல? இதெல்லாம் யார் சொல்லி புரிய வைக்கிறது அவங்களுக்கு? ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்டு உட்கார வச்சுட்டா நீங்க வந்து முஸ்லீம் ஆதரவாளர்னு நம்பிடுவாங்களா? இங்க முஸ்லீம்ஸ்லாம் ஓட்டு போட்டுருவாங்க உங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் ஃபேனா இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி அவங்கள ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்ட பொண்ணு உட்கார வச்சுட்டு நான் முஸ்லீம் ஆதரவாளர்னா எவங்க நம்புவாங்க? என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட உட்கார இந்த பாஷா படத்துல பழைய படத்துல ரஜினியும் அமிதாப் பச்சனும் பண்ணுவாங்க. அமிதாப் பச்சன்லாம் அப்போ பண்ணிட்டு இருப்பாரு, ஹீரோட ஃப்ரெண்டா ஒரு முஸ்லீம் நடிக்கிறது, முஸ்லீம் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து காட்டுறது. என்ன இது, என்ன டிராமா இருக்கு?
இல்ல அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் டீம் தேவை கார்த்தி பின்னால. அது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சீமானை தான் பண்ணிட்டு இருப்பாரு. சீமானை அதை பண்ணி தான் ஓட்டே வரலன்னு அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இறை தூதரை வந்து நபிகளே வந்து நீங்க சொன்னா கூட திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க இறை தூதரே இல்லைன்னு சொல்லிட்டு திமுக ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வெறுப்பாயிட்டே இருக்கு. சீமானுக்கு இது லாஸ்ட் மேட்ச் கார்த்தி. டூ ஆர் டை தான் அது. அவருக்கு சீமான் இந்த வாய்ப்பை விட்டாருன்னா சீமான் ஆடுறது இல்லாம லாஸ்ட் மேட்ச் தான். அவர் என்ன சீமானுக்கு இது லாஸ்ட் வாய்ப்பு. அதுக்கப்புறம் ஒரு படம் போயிடுவார். படம் இது வரைக்கும் கத்துனது போதும். இல்ல சீமானுக்கு வந்து இருக்கிறது லாஸ்ட் வைப்னா லாஸ்ட் வைப்னா எதுக்கு லாஸ்ட் வைப்? சிஎம் ஆகுதா? இல்ல கார்த்தி, ஒரு எம்எல்ஏ சீமானுக்கு வந்து உடம்பு தாங்காது கார்த்தி. அவரு கொஞ்சம் ஏஜ் ஆயிடும். இந்த அளவுக்கு கத்த முடியாது போர்ஸா. அதனால அவர் வந்து கொஞ்சம் அப்படியே பொறுமையா ஒதுக்கிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப தெளிவா தாக்குறாரு. சீமான் அவருக்கு வந்து கிரிக்கெட்ல 2 சாய்ஸ் தான், ஒன்னு ஃபீல்டிங்கா பவுலிங்கா. ஏன்னா அவரு ஓகேங்க, பட் அவருக்கு வர்ற திரள் நிதி எல்லாமே ஸ்டாப் ஆயிடும்ல. இவரு இன்னும் 5 வருஷம் கழிச்சு இவரு எப்படி உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு ஆகும் போது நம்ம வேற ஆள்கிட்ட வாங்கிக்குவோம். அது பிரச்சனை இல்லை. அது சினிமா சைடு வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல இறங்கிடுவார். இப்ப எல்லாம் நேஷனல் தான். கிண்டல் பண்ணாதீங்க, சினிமா சைடு வந்துருவாரு அவரு. இல்ல ஐநா சபைக்கெல்லாம் போவாரு. அண்ணனுடைய இதே என்னன்னா ஃபீல்டிங்கா பவுலிங்கா தாங்க. ஆமா, அவர் தெளிவா தாக்குறாரு. அவருக்கு 2 சாய்ஸ் தான், ஃபீல்டிங்கா இல்ல பவுலிங்கா. அதெல்லாம் என்னைக்கு புரிய வைக்க போறதுன்னு தெரியல. அவருக்கு இது கடைசி வாய்ப்பு. எனக்கு விஜயனிடமே அந்த மாதிரி ஆடக்கூடாது. ஆனா ஒரு நல்லது என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை வந்து போனனால அவங்க இன்னும் நாங்க ஒண்ணுன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் அவர் கூட உட்கார வச்சிருப்பாரு விஜய. ஏங்க அதெல்லாம் நடந்ததுங்க, உண்மைங்க. விஜய் அவரும் ஒன்னா உட்காந்து பேசுனது, அதுக்கப்புறம் மனைவில மீட் பண்ணது, சாப்பிட்டது, அவரு விஜய நான் வந்து என் தம்பியை சிஎம் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆனா எங்க முட்டுச்சுன்னா தெரியலங்க. ஏதோ ஒரு நாள் முட்டி போச்சு. இதுவே ஒரு ஆக்டிங்கா இருந்தா கிடையாது. ஆனா கிடையாது. நான் சொல்றது வந்து உண்மை. அவரு பயங்கர குளோஸாக இருந்தாரு, இவரும் பயங்கர குளோஸாக இருந்தாரு. விஜய் ஓட்டு போட்டதே சீமான் தான். 2024 எலெக்ஷன் நாம் தமிழர் தான் ஓட்டு போட்டாரு. அதை நம்பலாம். நீங்க விஜய் ஓட்டு போட்ட வீடியோ எடுத்து பாருங்க. அவரு 2வது மிஷின்ல தான் ஓட்டு போட்டுருவார். விஜய் ஓட்டு போட்டது சீமானுக்கு தான். அவரு பயங்கர க்ளோஸா இருந்தாங்க. சீமான் வந்து விஜய் ஓட்டு கூட்டணி சேர்ந்துட்டு விஜய் சிஎம் சொல்லிடலான்ற மூணுல தான் இருந்தாரு அவரு. அப்ப அவரு அஜித் யாருக்கு ஓட்டு போட்டாரு? அது தெரியல, அந்த வீடியோ நமக்கு தெரியாது. ஆனா விஜய் ஓட்டு போட்ட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் மிஷின்ல போட்டிருக்க மாட்டாரு, 2வது மிஷின்ல தான் போட்டிருப்பாரு. 2வது மிஷின்ல யாருக்கு போட்டிருப்பாரு உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் தான் போட்டாரு. அத அவரு அந்த வீடியோ சொல்றேன். ஆனா அவரே சீமான்ட்ட சொல்லியிருக்காரு, அண்ணன் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டணும். இல்ல கார்த்தி, எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் நல்லா சிங்க் கூட ஆயிருப்பாங்க. அது என்னன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி பயங்கர சிக்கலா தான் இருந்தாங்க. 2 பேரும் பயங்கர சிக்கலா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் முடிச்சு. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து வெளில வந்தோம். அப்பயே சொன்னோன்னு உங்ககிட்ட, அண்ணன் கண்டிப்பா திட்டுவாருன்னு. அது முட்டிச்சுன்றது எனக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். கிடையாது. எங்க அவருக்கு இந்த அளவுல தருமை இல்லைங்க, நீங்க வேற. அது வந்து சீமானோட பேட்டி வச்சு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, காங்கிரஸோட சேர்ந்துடலாமா அப்படின்னு சொன்னது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவர் பெரியார் எடுக்க போறாருன்றது மேட்டர் முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். விஜய் வந்து பெரியாரை வந்து ஒரு கொள்கை தலைவரை அறிவிக்க போறாரு. அது இல்ல அது சீமானுக்கு முன்னாடியே தெரியும். சீமான் வந்து அது முன்னாடி சொல்லி சீமான் வந்து கண்டிப்பா பிரிஞ்சிருவாரு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் தான். ஜான் ஆரோக்கியராஜ் வந்து அவரு தெலுங்கு போட இருக்கு நேட்டிவ். அதனால சீமான் வந்து அவங்களாம் சேர்ந்து திராவிடம் அந்த அரசியல் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரிஞ்சிட்டாரு. அது ஒண்ணுமே ரீசன், அது ஒண்ணு ரீசன் சொல்ல முடியாது. சீமானு அவரு கொள்கையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி பேசக்கூடிய உத்தம புத்தரெல்லாம் கிடையாது. அது ஏதோ செட் ஆகல அவங்க 2 பேத்துக்குள்ள.
அப்ப இவரு வந்து காங்கிரஸ் கூட சேர சீமானுக்கு மாட்டாரா ப்ரோ? வெங்கார்த்தி சீமானுக்கு பெரிய திறநிதி கொடுத்திருப்பாரா விஜய்? இல்லைங்க, அது எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சுங்க. ஏதோ ஒரு இடத்துல முடிச்சு அவரு இவர் அவருக்கு செயல் தம்பின்னு உரிமையா செயல் நினைச்சு திட்டம் எல்லாம் பேசியிருப்பாரா ப்ரோ? சொல்லியிருக்காருங்க. ஈகோ கிளாஸ்ல இல்ல ப்ரோ, அது அந்த அது தெரியல, நமக்கு தெரியல. செயல் திட்டம் எல்லாம் சொல்லியிருக்காருங்க. எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சீமான இது ஒரு இடத்துல எப்படி நினைச்சிட்டாரு அப்படின்னா, நம்ம அவர் ஒரு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி விஜய் யூஸ் பண்ணிக்குவாரோ அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு. ஈகோ, அந்த ஈகோ ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. பட் சீமான் டிஎம்கே நல்ல கேள்வி கேட்கிறாரு இல்ல கார்த்தி? இந்த கால இப்ப இன்னைக்கு கூட திராவிட கழகத்துல இருந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க சீமானை கண்டிச்சு. அட்லீஸ்ட் டிஎம்கேக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுக்குறாருல. அப்படிலாம் இல்ல ப்ரோ. கடைசி ஏதாச்சும் ஒரு மேக்கப் திமுகவுக்கு வச்சு என் தம்பி உதவா உதயநிதிட்டு இருக்காரு போயிருவாரு. சீமான் திமுகவுக்கு உதவுவாரு. திமுகவோட பி டீம்ங்க அவரு சீமான். யார் சீமானா? பின்ன வேற என்ன? அப்புறம் டிஎம்கே கேட்டா இவர் பிஜேபி பி டீம்ன்றாங்க. இல்லங்க, ஓட் ஸ்பிளிட் ஆகுது இல்லையாங்க? ஓட் ஸ்பிளிட் ஆனா எப்பவுமே பிக்கஸ்ட் பார்ட்டிக்கு தாங்க அட்வான்டேஜ். பேசிக் பாலிடிக்ஸ்ங்க அது. ஓகே, ஏடிஎம்கே சாதகமா கூடாது. திமுக ஆமா, எப்பவுமே ஓட் ஸ்பிளிட் ஆச்சுனாக்கா பிக்கஸ்ட் பார்ட்டிக்கு அட்வான்டேஜ். ஏகானந்த திட்டி நானும் ஐயப்பனும் நீங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து ஏகானந்த் திட்டுறோம். ஓகே, ஏகானந்த சப்போர்ட் பண்றவன் எல்லாம் ஏகானந்த் சப்போர்ட் பண்ணுவான். ஏகானுக்கு ஆப்போசிட்டா இருக்கவனா நம்ம 3 பேத்துக்கு பிரிகிறோம்ல. சீமான் அதுல 8% ஓட்டு பிரிக்கிறாரு இல்லைங்க. அவர் பிரிக்கிற ஓட்டுல யாரும் ஒரு ஓட்டு ஆன்டி டிஎம்கே ஓட்டு தானே. திராவிடத்துக்கு எதிரான ஓட்டு தானேங்க. தமிழ் தேசியம் பேசுறவங்க பிரிக்கிறாரு அவரு. திராவிடம்னா ஏடிஎம்கே போற ஓட்டு தானே கார்த்தி, அதுவும் வரும். அதுதாங்க, அது எல்லாமே இங்க தானே வருது சீமானுக்கு. அது கடைசியில யாருக்கு அட்வான்டேஜ்? அப்போ டிஎம்கேக்கு தானே. அவரும் ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கணும். அப்ப சீமானோட கூட்டணி சீமானே வச்சுக்க வேண்டியதான், வேற யாரும் வைக்க முடியாது. சாட்டு துரோகம் தான் வைக்கணும். சாட்டு துரோகம்னே நீயா திட்டி அமைச்சுட்டுருவாரு வாட்ஸ்அப் ஆடியோ போட்டு. அவரு சிஎம் அவர் ஏன் தனிச்சு நிக்கிறார்? அவருக்கே தெரியும்ல கார்த்தி, அவரு சிஎம்மா ஆக முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்து ஒரு இருக்கலாம், அதுவும் பண்ண மாட்டாரு. அதுதான் ஒரு தப்பு பண்றாரு. அது எப்படி கெழிச்சிட்டு அப்புறமா மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவரு போய் கேட்கணுங்க. கூட்டணி இருந்தும் இவர் போய் கேட்கணும் தைரியமா. ரஜினிகாந்த் ஆவாரா? ஆக போறாரா? கிடையாது. விஜய் ஆக போறாரா? கிடையாது. ஏன் படம் நடிகாருன்னு கேட்பீங்க நீங்க? காசு இருக்கு நடிக்கிறாரு. அந்த மாதிரிதான். அவருக்கு அது அப்படியே உல்டா வச்சுக்கோங்க. அண்ணனுக்கு காசு வருது, நிக்கிறாரு எலெக்ஷன்ல. ஏன் ப்ரோ ஒரு சீட்டுனால அவர் ஜெயிக்க மாட்டாரா ப்ரோ? கடைசி வரைக்கும் அவர் ஜெயிக்க மாட்டாரு. கன்னியாகுமரியில ஒரே ஒரு சீட் அவர் ஜெயிச்சு என்ன பண்ண போறாரு? ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் அவரே உள்ள பூந்து கெடுத்துருவாரு போய். ஜெயிச்சு என்ன பண்ணுவாரு அவரு? ஜெயிச்சிட்டாக்கா அப்புறமா மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்கல்ல, நீ என்ன செஞ்சன்னு. ஆன்டி டிஎம்கே மாதிரி ஆன்டி என்டிகேன்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு. நாம் தமிழர் கட்சி அது டிவிக்கே தானுங்க. இல்லங்க, ஆன்டி என்டிகேன்னு ஒண்ணு இருக்கு. என்டிகே இப்ப எக்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிக்கே ப்ரோ அதெல்லாம் வந்து இவர் பாக்குற சதி ப்ரோ. உள்ள போய் இருக்கிற மாதிரி இருக்கு சொல்லிட்டு கடைசியா வெளியே வர சொல்லுவார். எப்படி ஒரு தம்பி மாதிரியே பேசினானா அறிவா? இதுல பாவப்பட்ட ஜென்மம் பாத்தீங்கன்னா மக்கள் தாங்க. இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க, அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்கன்ட்டு சில ஏமாந்து போறது மக்கள் தான். அப்படிலாம் ஏமாந்து போடுற மக்கள் இல்லைங்க. மக்கள் அந்த காசு வாங்கிட்டு விடுறாங்க. சும்மா பொங்கலுக்கு காசு கொடுக்கலன்னா, பொங்கலுக்கு காசு சொல்லணும்னா இப்ப மாசம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்ப வந்து அதுதான் கார்த்திக், கஜானா காலியாயிருச்சு. ரொம்ப ரிஸ்க். பிடிஆரையாவது போட்டிருக்கலாம், அவராவது கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா. இல்ல கார்த்தி, அது ஃப்ரீபி பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள்ல எல்லாம் நிக்காது. அதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் முடிவு வரும். மகாராஷ்டிரால எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இல்ல அதர் இல்ல அது ஸ்டேட்ஸ் ஓகே. இப்போதைக்கு ஓகே. அது வந்து ரொம்ப நாளாலாம் நீடிக்காது அது. காசு எங்கங்க இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் கிட்ட? நான் ஜெனரலாவே கேக்குறேன். இதுவே இப்ப இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீமையும் ஸ்டாப் அதெல்லாம் கிடையாது. பண்ணிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி 1800 சொல்ல போறாரு, திமுக 2000 சொல்ல போகுது. இல்ல நான் தமிழ்நாடு வந்து ஸ்பெசிபிக்கா பேசல கார்த்தி. இந்த ஃப்ரீபி பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப நாளா நீடிக்காது த்ரூ அவுட் இந்தியா. அது ஒர்க் அவுட் ஆகாத பாலிசி தான் அது. இப்போதைக்கு வேணா நல்லா இருக்கும். அது எவ்வளவு நாள் நீடிக்கும்? என்ன கார்த்திக் ப்ரோ 1500 2000 போயிட்டீங்க? ஆமா, டெல்லியில 2000 போயிட்டாமே. ஆமாமா, கேஜ்ரிவால்ல வேற லெவல். மகாராஷ்டிரால அந்த எலெக்ஷன் எல்லாம் கெலிச்சிட்ட பிறகு தீபாவளி போனஸ் எல்லாம் சேர்த்து 7000 rupees குத்துக்கறானுங்க கார்த்தி. இந்த மாதிரி வயிறு எறிகிற மேட்டர்லாம் இங்க சொல்லாதீங்க ப்ரோ. ஏங்க இப்போ அபிஷியலாவே காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டுக்கு. அது வயிறு எரியுதுன்னு சொல்றீங்க, அப்படி ஆகி போச்சுங்க. இப்போ இப்ப ஈரோடு எலெக்ஷன் பை எலெக்ஷன் நடப்போது இல்லைங்க, அதுலயே பாருங்க. அது 2வது வாட்டி நடக்குது. அதுல எவ்வளவு காசு வரும்னு நீங்களே பாருங்க. ஒவ்வொரு வீட்டுல ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கினாங்க, செகண்ட் டைம் வேற. போன வாட்டி பட்டி ஃபார்ம் எல்லாம், இந்த வாட்டி என்ன ஃபார்ம்லாம் தெரியல. செந்தில் பாலாஜி அண்ணா இதுல வந்து அண்ணன் வந்து பிசிக்கு வந்துரும், காங்கிரஸ் வந்துரும், ப்ரோ விஜய் அண்ணா அவங்க வந்து வந்துருவாங்க காங்கிரஸ் கூட இப்படின்னு. போவாரா? அவரு வேணா போலாங்க. இல்ல ஈரோட்ல அவர் ஸ்டாண்ட் என்னன்னு தெரியலையே. விஜய் வந்து நிப்பாரா இல்லையானே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானங்க T69 இது கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னவங்க. ஆல்ரெடி நிற்பாரு. எல்லாத்துக்கும் அதை சொல்லிடுறீங்க. நீங்க தாங்க வந்தவன டிவி கேட்காரங்க, எப்ப பார்த்தாலும் அதே டிஃபால்ட் ஆன்சர். கமிட்மெண்ட் இருக்கிறதுக்கு நிறீங்க. நம்மளுக்கு அது ஒரு பதில் கேட்டா தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுறது. கட்சியில இருந்து வேற யாராச்சும் நிப்பாங்க ப்ரோ. கட்சி கலையிற நிலைமையில இருக்கு. அவரு மார்ச் மாசம் ஷூட்டிங் எப்ப கார்த்தி முடியுது? மார்ச் முடியுதா? மார்ச்சுக்கு அப்புறம் வந்து அவரு கட்சியெல்லாம் கலையாதுங்க, இப்பதானுங்க ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க அங்கதாங்க தப்பு பண்றீங்க. அவர் மார்ச் அப்புறமா கூட ஆரம்பிக்க மாட்டாருங்க. ஏன்னு கேளுங்க. அக்டோபர் தான் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, அக்டோபர் 2ஆம் ஏன் தேதி. சொல்லு, பிலிம் ரிலீஸ் ஆகாது. இல்லாட்டி பிலிம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு தான் அவர் இறங்குவாரு. இல்ல அப்படி பண்ண மாட்டாரு. பிலிம் ரிலீஸ் ஆகும், அது ஒரு பக்கம் போகும். எலெக்ஷன் சமயத்துல கிட்ட நெருக்கத்துல விட்டுருவாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ பிப்ரவரி மாசமே ஒரு 1 இயர் செலிப்ரேஷன்ல ஏதாவது பேசணும்ல. பார்ட்டி ஆரம்பிச்சு 1 இயர் செலிப்ரேஷன் மீட் இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு அவரு அறிவிக்கணும் இல்லைங்க. அவரு இப்ப நீங்க 4 நாளா நீங்க நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் மார்ச்ல இது போறாரு, அது போறாரு, வெளியில வந்துருவாருன்ட்டு நேத்துலாம் நியூஸ் சேனல்ல ஃபுல் இதுதான், இத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போலங்க, அந்த போட்டோக்கு நிக்கிறத விட்டுட்டு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேச சொல்லுங்க, எல்லாம் தானா மாறும். போட்டோல நிக்கிறது அது நிக்கட்டுங்க, அது பாட்டும் சைடுல நாங்களே நிக்கட்டும். ஓட்டு போடுவோம் பேசிட்டீங்கன்னா. இல்ல நான் ஓட்டு போட மாட்டேன். நீங்க எந்த ஊருங்க? எந்த ஊர்ல ஓட்டு வச்சிருக்கீங்க? தமிழ்நாடு தாங்க. பெங்களூர்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. இல்ல பெங்களூர்காரன் தான், ஆனா தமிழ்நாட்டுல தான் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கிறது. சும்மா வந்துட்டு இவங்க வந்து 2 லாங்குவேஜ் தான் பிடிக்கிறோம். மெட்ரோ வரக்கூடாது, ஏர்போர்ட் வரக்கூடாது, இப்படி பேசிட்டு திமுக மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எதிர்ப்பு தான். அண்ணாமலை ஏதாவது கட்சி ஆரம்பிச்சிருவாரா கார்த்தி சார்? அது பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கே. அப்புறம் 15 இயர்ஸா ரூலிங் பார்ட்டில இருக்கிற மெம்பருங்க அவரு. அவர் என்னத்துக்குங்க கட்சி? உலகத்திலே பெரிய கட்சி இருக்கே பிஜேபி. வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் பார்ட்டி.
இல்ல ஏதோ தலைவர் மாத்த போறதா நியூஸ் வந்துட்டு இருந்தது. சரி, அப்படின்னா நீங்க ஹெச் ராஜா வேற ரீசெண்டா ஆக்டிவ் ஆயிட்டு இருக்காரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நீங்களா சொல்லி சந்தோஷப்பட்டு குதூகலப்படுத்தி அப்பா மாத்திரவங்க போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கோங்க, ஆன்ஸ் போட வந்துடும். இன்னைக்கு சரத்குமார் வேற கான்ஃபரன்ஸ் கால்லாம் வேற அரேஞ்ச் பண்ணாரு நம்ம அண்ணாமலை கிட்ட. அதுதான் என்னாலும் பாருங்க, அண்ணாமலை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஐயோ வந்தா சந்தோஷம் தாங்க. இந்த டிஎம்கே நானே கேக்குறேன் இல்ல நானே கேக்குறேன், இங்க அண்ணாமலை யாரு? அவர் எம்எல்ஏவும் கிடையாது, எம்பி கிடையாது, 2 எலெக்ஷன் தோத்து போனவரு. ஓகேவா? 10 காங்கிரஸ் எம்பி வச்சிருக்கீங்க, ஒரு காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு. விசிக அவர் தான் வந்து வட மாநிலத்துல அவர் தான் பெரிய டானு, அவர் சொல்றதுதான் இது, அவரு தான் வாத்தியார் அப்படின்றீங்க. அவர் 2 எம்பி வச்சு அவரும் ஒரு எம்பியா இருக்காரு. ஓகே, அவர் என்ன பண்ண போறாருன்னு ஏன் எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை இப்போ உங்களுக்கே தெரியுதாரு இல்லையா இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு? காமகார்த்தி அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ், அவர் இருக்கிற கட்சி மேபி தப்பு பிடிக்காம இருக்கலாம், பட் அவரு டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா அவர் எடுத்துக்கிற டேட்டாஸ் தான் கரெக்ட் தானே? நீங்க உங்களுக்கு கட்சி பிடிக்கலன்றதுக்காக வந்து அவருக்கு ஒரு கட்சி எப்படி பிடிக்காம போகும்? எனக்கு புரியல. எனக்கு நான் என்னன்னு நான் சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், தமிழ்நாட்டுக்கு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ல யாரு? தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கான். 8 கோடி பேர்த்துல எத்தனை கோடி பேர் வந்து திமுக ஓட்டு போட்டிருக்காங்க? பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல, ஆன்டி பிஜேபி எவ்வளவு பேரு போடாம இருக்கிறவங்க தானே ஜாஸ்தி. எங்க ஏடிஎம்கேக்கும் இதே வந்து இதே ஆன்டி டிஎம்கேவா இல்லைங்க, இதே ஆன்டி டிஎம்கேவா 2011 தமிழ்நாட்டு இருந்துச்சு 10 வருஷம் முடி. 2011 ஆன்டி டிஎம்கே, 2014 ஆன்டி டிஎம்கே, 2014 ஆன்டி டிஎம்கே. அதை ஒத்துக்குவீங்களா? மக்கள் அப்பப்போ ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகேவா? அப்பப்போ ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆன்டி டிஎம்கே ஓகே சாவரவங்க அப்படியே இருப்பானா? 5 வருஷத்துக்கு முடிவு ஒரு முடிவு எடுப்பான், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவான், மாறுவான், செய்வான். அதேதான் பிஜேபி தமிழ்நாட்டுல ஸ்டாண்ட் இருக்கு. நீங்க ரெண்டுமே ஒரே தராசு தான் வைக்கணும். நீங்க இப்ப பிரவீன் பேசுறது, பிரவீன் பிரதர் ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற டேட்டா பாயிண்டே தப்பு. லாஸ்ட் டைம் ஏடிஎம்கேக்கும் பிஜேபி அலையன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் ஓட் ஷேர் எவ்வளவு? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே டிஎம்கே 3%. ஏடிஎம்கே அலையன்ஸ் வெர்சஸ் பிஜேபி அலையன்ஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3 to 4% இருந்ததுங்க. 3%ங்க, அவ்வளவுதாங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு ஆன்டி பிஜேபி வேற இருக்குதா தமிழ்நாடு முழுவதும்? இப்ப நீங்க பிஜேபி தனியா நிக்க வச்சீங்கன்னா சிஎம் கொடுத்து உட்கார சரி, அப்ப டிஎம்கே தனியா நிக்க சொல்லுங்க. யார் பிரவீனா? யார் பேசுறா? அன்பேசுவமா? பிரவீன் தான் சொல்லுங்க. பிரவீன் ஆன்டி பிஜேபியா தமிழ்நாடு இருந்தா கூட அது பிரச்சனை இல்லைங்க. ஆன்டி பிஜேபியா நினைக்கிறவன அவனை மாத்த நான் முயற்சி பண்ணுவானா? இல்ல அவன் ஆன்டி பிஜேபியை நினைச்சிட்டான் அதனால அந்த கட்சி விட்டு போகணும்னு ஓடுவானா? ஓகே கார்த்தி, நீங்க மாத்துங்க. பட் ஆன்டி பிஜேபியா இருக்கும்போது தாங்க அண்ணாமலை வந்தாரு தலைவரா. ஆன்டி பிஜேபியா இருக்கும்போது 3% கட்சியா இருக்கும்போது தான் அண்ணாமலை வந்தாரு தலைவரா. அவர் நோட்டா கீழே இருக்கும்போது தான் அண்ணாமலை தலைவர் வந்தாரு. விட்டுட்டு ஓடல. உங்களை மாதிரி சும்மா அறிக்கை விட்டுட்டு ட்விட்டர்ல பேசிக்கிட்டு அதெல்லாம் இல்லை. வந்து களத்துல இறங்கினு எங்கால வேலை பார்த்தா அதுக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஆன்டி பிஜேபி நீங்க வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் வேலை பாக்குறாரு. இல்ல கார்த்தி, நீங்க சீமான் சொல்றீங்கல்ல, சீமான் கட்சி மாதிரியே தான் பிஜேபியும் இருக்கு. அதே ஓட்டு அது ஒண்ணு. நீங்க என்ன லாஸ்ட் மேட்ச்ங்களோ அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கும் உடனே ஆட்சியில வைக்க முடியாதுல்ல. நீங்க என்ன நீங்க என்ன நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பிரவீன் என்ன விஜயமணி சிஎம்மா 2024 விஜய் சிஎம் ஆகுறாரா? சிஎம் சொல்லவே இல்லையா அவரு? அப்புறம் என்ன? நாங்க கூட சொல்லவே இல்லைங்க. நாங்க கொள்கையை நோக்கி போயிட்டே இருப்போம். ஓகேயா? நாளைக்கு அண்ணாமலை, தம்பிதுரை, அது எவ்வளோனா வரட்டும், அது பிரச்சனை இல்லை. கொள்கையை நோக்கி போயிட்டே இருக்காங்களா? பார்ட்டி குருவாகுதா? அதுதானே. ஆனா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் போட்டோ வச்சுக்க, எல்லாரும் வச்சுக்கிட்டு எல்லாரும் போட்டோவுக்கும் ஒரு மாலை போடு. இது ஒரு கொள்கை, ஒரு கூட்டணியில வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது நம்ம கிடையவே கிடையாது. நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பார்ட்டியா இருக்கோம் தமிழ்நாட்டுல. அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் ஓகேதான். பட் இன்னைக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு விஜய்க்கு இருக்கா அண்ணாமலைக்கு இருக்கா?
எலெக்ஷன் நின்னு காட்டுங்க இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட எலெக்ஷன் நின்னு காட்டு பார்ப்போம். எலெக்ஷன் வச்சா கூட மக்கள் சப்போர்ட் வந்து பிஜேபிக்கு சார்ந்த அண்ணாமலைக்கு இருக்குமா இல்ல விஜய்க்கு இருக்குமா? பிஜேபி தான் இருக்கும். நீங்க என்ன நீ நின்னு காட்டுங்க. பிஜேபியோட அதிகமா ஓட்டு எடுத்து காட்டுங்க பார்ப்போம். பிஜேபியோட அதிகமா ஓட்டு எடுத்து காட்டுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஓட்டுலாம் போட மாட்டாங்க ப்ரோ. ஏங்க பிஜேபியோட அதிகமா ஓட்டு எடுத்து காட்டுங்க. அப்பதாங்க சொல்ல முடியும். எடுக்க முடியாது உங்களால. எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். அதுதான் கருதி இப்பயே வந்து நீங்க சொல்ல முடியாது. ஏங்க 2024 பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சிங்க. 2024 பிப்ரவரி கட்சி ஆரம்பிச்சிக்கலையா? 2024 மே மாசம் நடந்த எலெக்ஷன் நின்று இருந்தா நீங்க 18% ஓட்டு வாங்கியிருப்பீங்களா? 18% நீங்க பிஜேபி வாங்குச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க எவ்வளவு வாங்கிருப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க வாங்கிருப்பீங்களா? 18 வாங்கிருப்பீங்களா? 18 வாங்கிருப்பீங்களா? நீங்க 18 ஏதாவது 15% வாங்கலாம் கார்த்தி. அப்புறம் என்ன பிஜேபியோட கம்மி தானே? அப்புறம் என்ன பிஜேபினா பிஜேபி அலோனா கார்த்தி வாங்குச்சு, பாமகவோட கூட்டணி சேர்ந்தானே வாங்குச்சு. எது டிவிக்கு 15% வாங்குதா? நெஞ்ச முழக்காத வாங்கும்.